வணக்கம் எல்லோருக்கும். இது நாங்கள் மூலிகை காடு சம்பந்தமாக கூடும் 4வது கூட்டம். நாங்கள் ஒவ்வொரு கூட்டத்திலேயும் ஏதோ ஒரு வகையில ஒரு படி மேலதிகமாக முன்னேற்றகரமான பாதையில எங்கட கலந்துரையாடல் சென்று கொண்டிருக்கிறது ஒரு ஆரோக்கியமான விடயம். ஆனால் நாங்கள் இது இது இந்த ஒரு வேலைத்திட்டத்தின் ஆழம், அகலம் அதன்ட நுட்பம் இது கருதி நாங்கள் அது பற்றி கதைச்சு கொண்டு போய்க்கே தான் எங்களுக்கு அது பற்றின ஒரு புரிந்துணர்வு வரைக்கும் அது பற்றின ஒரு பயம் என்று சொல்றது என்ன மாதிரின்னா எங்களுக்கு ஒரு அதன்ட எவ்வளவு கவனமா இது செய்யப்பட வேண்டும், எவ்வளவு இடங்கள்ல இது பிரச்சனை தரக்கூடிய இதுகள் இருக்கின்றது இந்த வெறும் கலந்துரையாடல்ல இருந்து எங்களுக்கு தெரிய வருகிறது. ஆகவே இது இன்னும் எத்தனை கிழமை இதே மாதிரி போகும்ன்றது இன்னும் தெரியாது. ஆனால் போக வேண்டிய தேவை இருக்கின்றது மட்டும் தெரியுது. காணி ஒரு பக்கம் நாங்கள் எந்த காணி எடுக்கிறது, எப்போ எடுக்கிறதுன்றது ஒரு நிலைப்பாடு இருக்கைக்க, நாங்கள் அதே நேரம் விடயங்கள் சம்பந்தமாக கதைக்க இருக்குது. அந்த ஒவ்வொரு முறையும் புது புது ஆக்கள் வந்து புது புது விடயங்களை சொல்லி இன்னும் அந்த கூட்டத்தை எங்களுடைய கருத்துக்களை சிறப்பூட்டி வருகிறார்கள். அந்த வகையிலையும் இன்றைக்கு நாங்கள் கூட்டுறவு சம்பந்தமாக இன்ன மாதிரி இதை செயல்படுத்தலாம் என்று கதைக்க கூட விரும்புகிறோம். ஆனால் அது மட்டும்தான் கதைக்க வேணுமென்று இல்லை. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச தேவையான கருத்துக்களை சொல்லலாம். ஆனால் இது கூட்டம் அந்த கூட்டத்தில் நாங்கள் இது ரெக்கார்டிங்கில் இருக்குது. நாங்கள் ஒரு வரம்புக்குள்ளே இந்த கருத்துகள் இருக்க வேண்டும். ஏனென்றால் அரசியலோ அல்லாட்டிக்கு இது சம்பந்தமான கருத்துக்களை இங்கே தவிர்க்கிறது நல்லது. ஆகவே நான் முதலாவதாக இங்கே என்னை பொறுத்தவரை இங்கே சபா அண்டு கல்மடுவில் இருந்து இந்த கிராமத்தோடு இந்த மூலிகை தோட்டத்தோடும் மிகவும் ஒரு ஆழமான தொடர்பை கொண்ட ஒரு இதோடு சம்பந்தப்பட்ட ஒருவர் வந்திருக்கிறார். முக்கியமான கருத்துகள் இன்றைக்கு சொல்ல இருக்கிறார். அதே நேரம் கடம்பன் என்று அவர் இன்றைக்கு முதல் முறை வந்து ஜாயின் பண்ணி இருக்கிறார். அவரும் இந்த மூலிகை இந்த சித்த வைத்தியத்தோடு மற்ற கோஆப்ரேட்டிவ் சிஸ்டம் இதுகளோடு மிக்க தொடர்புடையவர். அது தவிர இன்றைக்கு முருகனேசனும் எங்களோட வந்து இணைஞ்சிருக்கிறார். முருகனேசன் கூட்டுறவு சம்பந்தமாக இந்த அனுபவம் உள்ளவர். ஆகவே நாங்கள் இன்று இவர்களுடைய கருத்துகளோடு எங்களுடைய கலந்துரையாடலை விரிவுபடுத்த விரும்புகிறோம். முதலாவதாக சபா ஐயா, நீங்க உங்களோட கருத்துக்களை ஒரு சுருக்கமாக சொல்லுங்க. என்ன கருத்துக்கள் என்று சொல்றீங்களா? இப்ப நீங்கள் சொல்ற உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு அமைவாக அந்த எங்கள்கிட்ட நல்ல மண் வளமும் தண்ணி வளத்தோடும் காணி இருக்கு. காணி பிரச்சனை இல்லை. மற்றது இப்போதைக்கு நாங்கள் சில உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக இருக்குங்க. டூரிஸ்ட் அப்படி ஒரு திட்டம் இருக்குமா இருந்தால் அந்த குளத்தை சுற்றி உள்ள இயற்கைகளில் மிகவும் ஒரு கவர்ச்சிகரமாக இருக்கும். அது ஏற்கனவே காலத்துக்கு முன்னம் திட்டமிட்ட இடம் அது அப்படி செய்யறாங்க. ஆனால் சூழ்நிலை விளையாட செய்யப்படா கிடக்கு. நிறைய மூலிகளை எல்லா மூலிகளுக்கும் பொருத்தமான மண் வளம். வேற என்ன எதிர்பார்க்கீங்க? மூலிகை தோட்டம் ஒன்று இருக்கு. அது இப்ப பெருசா செய்து அது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்டா மாறி நாங்கள் அந்த மூலிகை தோட்டம் தான் நாங்கள் நடத்தினாங்க. அந்த மூலிகை தோட்டம் எங்களால் எடுத்து கவர்மெண்ட் ஒரு பெரிய டிபார்ட்மெண்டா நடத்துது. இதுக்கு பக்கத்து காணி நீங்கள் நடத்தினேன்னு சொல்றீங்கள். என்ன மாதிரி அதை நடத்தினீங்கள்? உங்களோட பங்களிப்பு அப்ப என்னமா இருந்தது? கோஆபரேட்டிவ் நாங்கள் ஆரம்பிச்சோம். கோஆபரேட்டிவ் மூலிகை உற்பத்தி பதனிடல் கூட்டுறவு சங்கம் தான் அதன் பேர் இருந்தது. அதுக்கு பிறகு நாங்கள் அதில் ஒரு வைத்தியசாலை அமைச்ச நாங்கள் அப்ப அந்த கோஆபரேட்டிவா இருந்த காலத்துல. அதுக்கு பிறகு மருந்து உற்பத்தி நிலையம் ஒன்று அமைச்ச நாங்கள் எல்லாம்
சும்மா கிடுகு காலம் மீற காலம் வந்த நிலைமை. அதுக்கு பிறகு இப்ப கவர்மெண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் எடுத்து அது மிகவும் டெவலப் ஆகிருக்கு. அந்த நான் சங்கத்திட்ட உபதலைவனா இருந்தேன். நான் தான் செயற்பாடுகளை கூட செய்தது இங்க. நீங்க அந்த காலம் என்று சொல்றது எந்த காலம் என்று சொல்லிடுமா குறிப்பிட்டு எந்தெந்த காலப்பகுதி அது நீங்க கதைக்கிறது? 96 எங்களோட மூலிய கூட்டுறவு சங்கம் ஆரம்பிச்சுட்டோம். அங்க அந்த அதுல அந்த நாங்கள் நிர்வாக நலங்கள்லாம் நாங்கள் ஆரம்பிச்ச முதல் 96ஆம் ஆண்டு காலப்பகுதி. அப்ப வடக்கு கிழக்கு பிரிக்கப்பட காலம். ஆமா ஆமா தெரியுது. பிரிக்கப்பட காலம் அப்ப ஆரம்பிச்சிட்டோம். அப்ப விவசாய பீடம் 2 சந்தியில இருந்தது. அக்ரிகல்ச்சர் ஃபேக்கல்டி சிவராட்சம் என்ற ஐயா தான் அப்ப டீனா இருந்தவர். ஜியா இருந்தவர் ராசநாயகம். 2 பேற்ற கடின உழைப்பும் எங்கள் வழிகாட்டலும் அவன் உழைப்பும் தான் எங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வளர்த்து விட்டது. பிறகு எங்களால் இயலா போச்சு, நிலைமைகள் மோசமாக செய்யலா போச்சு. அதோட ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டை கையளிச்சு இப்ப ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அதுல 3 டாக்டர் போட்டிருக்கணும். 3 டாக்டர் வந்து செய்யணும். ஒரு ஆள் தோட்டத்தை பராமரிக்க, 2 பேர் பேஷண்ட்டை பார்க்க வேண்டிய எல்லாம் போட்டு பெரிய கடும் அபிவிருத்தி நடக்குது. இப்ப நடக்கிற அந்த மூலிய தோட்டம் மிக சிறப்பா இயங்குதுன்னு சொல்றீங்களா? மிகச் சிறப்பா இயங்குது. 15 இருந்து 20 ஏக்கருக்குள்ள செய்யணும். ஓகே, நல்லது. அப்ப அந்த கவர்மெண்ட் அந்த கோஆபரேட்டிவ் நீங்க சொல்ற அந்த இது என்ன பங்கு, அது என்ன மாதிரி செயல்பட்ட நீங்க? எத்தனை மெம்பர்ஸ், என்ன மாதிரி, யார் மெம்பர்ஸ், என்ன மாதிரி செயல்பட்டு நீங்க அப்ப செயல்பட்டது? அப்ப சுயச வைத்தியர்கள் நிறைய இருந்தவை. அந்த நேரம் சுயச வைத்தியர்கள் கணக்கு பதிவு செய்யப்பட்ட வைத்தியர்கள் அவைதான் நம்பர். சுதேச வைத்தியர்கள் சித்த இந்த டிகிரி ஹோல்டர்ஸ் இல்ல, அவன் அந்த பிஎஸ்எம்எஸ் அல்ல, பிஎஸ்எம்எஸ் இல்ல, சுயச வைத்தியர்னா பதிவு ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட வைத்தியர்கள். அவன் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட வைத்தியர் அவன் இந்த சித்த அந்த ஃபேக்கல்ட்டியால வந்த டாக்டர்ஸ் இல்ல, நான் பழைய டாக்டர்ஸ். இந்த பழைய டாக்டர் கிராமங்கள்ல இருப்பினும் பழைய டாக்டர். பரம்பரையாக பரம்பரை வைத்தியர்கள் அந்நேரம் இந்த அங்கத்தவரங்களுக்கு. இப்ப இருக்கிற டாக்டர் எல்லாம் பிஎஸ்எம்எஸ். ஓகே நல்லது. அதுல இருந்த ஒரு டாக்டர் இப்பயும் செய்கிறார், ஓம வாட்டர்ன்னு சொல்லி. அது உலக பூரா பிரபலியமான ஓம வாட்டர். ஓகே, நல்லது. அப்ப அப்படி எத்தனை டாக்டர்ஸ் இருந்தவ அந்த கூட்டுறவுல? எவ்வளவு சிறப்பா இயங்கினது? ஏன் குழம்பினது? எப்படி, என்ன மாதிரி அந்த இயக்கம் இருந்தது? அப்பத்தைய சூழ்நிலை கொஞ்சம் எல்லாம் அரசியல் சூழ்நிலை கொஞ்சம் இருக்கும் தான் இருந்தது. அதனால நாங்களே இனி இயக்குற கஷ்டம் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒப்படைச்சது. நாங்களும் ஒப்படைச்ச டிபார்ட்மெண்ட் கூட்டுறவு சங்கத்தால இயக்க கஷ்டமா இருக்கு, நீங்க எடுங்கன்னு சொல்லித்தான் பெரிய அபிவிருத்திகளை செய்து வச்சுக்கலாம். நான் இதுல விட நான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல காம்பவுண்டர் இருந்தேன், ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல். அதனால இது சங்கத்தின் உயராகவும் நான் இதுக்கு எந்த நேரத்தில் செலவழிக்கிறது வேலை, எந்த வேலை குறிப்பு. இப்ப நான் ரிட்டையர் பண்ணி போட்டு சும்மா இருக்கிறேன். அப்படி நாங்கள் வந்தால் நாங்கள் கோஆபரேட்டிவ் ஒன்று நாங்கள் உருவாக்க முயற்சிச்சால் அதுல உங்களோட பங்களிப்பும் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். நாங்கள் அதுல எவ்வளவும் பங்களிப்பு, இந்த லாப நோக்க எனக்கு என் பர்சனலா சேவையாக தான் செய்ய விரும்புகிறேன். இந்த சம்பளத்துக்காக இல்ல பணந்தோட நோக்கம் எனக்கு இல்லை. ஓகே, நல்லது ஐயா, அது சேவை. ஓகே, நல்லது. உங்கள்கிட்ட கணக்க கேள்விகள் கேட்க இங்க இருக்கிறோம். ஆனால் நான் இப்போ இது நீங்கள் ஒரு 5-10 நிமிஷம் பேச சொல்லி கேட்க நீங்கள் இடையிலேயே நிற்கிறபடியா நான் உங்களை அந்த நீட்டிக்கிறதுக்காக சில கேள்விகளை கேட்டான். பிறகு உங்கள்கிட்ட மற்றவை கேள்வி கேட்பினோம்.
கேட்கல சொல்லுங்க. இல்ல நீங்க நான் இப்ப இவர் மிஸ்டர் கடம்பன் அவரை நான் இன்னொரு ஆளா பேச கூப்பிட போறேன். நீங்கள் உங்கள்ட்ட கனவே கேள்வி கேட்பினோம். அப்ப நீங்க பதில் உங்களோட கருத்துக்களை நாங்க அப்ப எதிர்பார்க்கிறோமா? நல்லது ஐயா, நன்றி. சரி சரி சரி, நன்றி நன்றி. இப்போ கடம்பன், நீங்கள் உங்களோட கடம்பன் என்று சொல்லிக்க நான் இவரை பற்றி சொல்றதுண்டா, இவர் ஒரு சமூக சேவையாளர். மருந்து இவரும் ஒரு கோஆபரேட்டிவ் உருவாக்கி அதன் மூலம் மருந்து உற்பத்தி செய்து வியாபாரத்தை ஒரு கோஆபரேட்டிவ் முறைக்குள்ளாக நடைமுறைப்படுத்தி வர்றார். மிகவும் ஒரு கடுமையான ஒரு சமூக சேவையாளர். கடம்பன், நீங்கள் நான் ஏதாவது சொல்ல தவறி இருந்தால் அதையும் சொல்லி நீங்கள் இது சம்பந்தமாக இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் என்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். அதை பற்றின எங்களுக்கு கூறக்கூடிய ஆலோசனைகள் அதுகளை அப்படி கூடின கருத்துல உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறோம். நன்றி ஐயா. என் பேர் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஆறுமுகம் கடம்பன். நான் யாழ்ப்பாணம் சாந்தை பண்ணத்திருப்பன்ற இடத்துல இருக்கிறேன். நான் இப்ப வேலை செய்யறது எங்களுடைய யாழ் மாவட்ட சித்த மருத்துவ கூட்டுறவு சங்கம். யாழ் மாவட்ட சித்த மருத்துவ கூட்டுறவு சங்கம் நான் நினைக்கிறேன் வடக்கிலேயே சித்த மருந்துகளை உற்பத்தி செய்யற ஒரு நிறுவனமாக எங்களுடைய நிறுவனம் தான் இருக்குது. இந்த ஆயுர்வேத மருந்துகள் சொல்லி இந்த ரெண்டு வித்தியாசம் இருக்குதானே. அதுல தனியா சித்தம் தமிழுக்குரிய மருந்து எங்களோட மருந்து மட்டும்தான். நாங்கள் செய்யற மருந்து வடக்கு மாகாணத்துல இருக்கிற பிரதேச சபைகளால நடத்தப்படுற இந்த சித்த ஆயுர்வேத ஆஸ்பத்திரிகளுக்கு பெரும்பாலும் போகுது. கூடுதலாக யாழ் மாவட்டத்துல நிறைய பிரதேச சபைகள் எடுக்கணும். அதே மாதிரி முல்லைத்தீவு, மன்னர், இங்கால பவுனியா சைடுக்கும் அடிக்கணும். வட மாநிலத்துல பெரும்பாலானதில் எங்கள்கிட்ட தான் அடிக்கணும். அப்ப எங்களை மூலிகைகளுடைய மூலிகைகளுடைய தேவைப்பாடுன்றது நிறைய தேவை இருக்குது. எங்களால இப்ப பெரும்பான்மையான மூலிகைகள் இந்தியாவில இருந்துதான் இங்க கொண்டு வர வேண்டுமான தேவை இருக்கு. இங்க இப்ப இந்தியாவில இருந்து சில மூலிகைகள் வராத காலத்துல இல்லாத நேரத்துல நாங்கள் அந்த மருந்துகள் செய்யறது கூட எங்களுக்கு டிலே ஆயினது. அப்ப இப்படி அதோட அங்க இருந்து கொண்டு வரைக்கும் அது கோஸ்டும் கொஞ்சம் கூடுதலா இருக்குது. இந்த மூலிகைன்ற இது நாங்கள் மருந்து செய்ய மருந்தின் கோஸ்டுகளும் கொஞ்சம் கூடுதலா போகுது. அப்ப அந்த எங்களோட எதிர்பார்ப்பும் வடக்கில இப்படியான ஒரு மூலிகை தோட்டங்கள் உருவாகுமாக இருந்தா எதிர்காலத்துல நாங்கள் நிறைய மருந்துகள் அதில் உற்பத்தி செய்ய இங்கே இருந்தே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியும், மற்றது அழிவடைஞ்சு கொண்டு போற மூலிகைகளே நிறைய வருது. இப்ப காடு அழிக்கிறதுல இருந்து அபிவிருத்தி வேறுவில ஆமாம் எல்லாருமே அழிவடைஞ்சு கொண்டு சில மூலிகள் போகுது. அப்படியான மூலிகைகளை பாதுகாக்கப்பட வேணும் என்ற தேவையும் ஒரு உங்களை மாதிரியான அமைப்பு சார்ந்தவர்களுக்கு ஒரு தேவை. அடுத்த சந்ததிக்கு நாங்கள் அடுத்த கொண்டு போறதுக்கு அப்படி ஒரு தேவையும் இனங்காணப்பட்டிருக்குது. அடுத்து நாங்கள் எங்களோட சித்த மருத்துவ கூட்டுறவு சங்கம் எங்களோட ஆயுர்வேத சுதேச மருத்துவ திணைக்களத்துக்கு கீழையும் கூட்டுறவு திணைக்களத்துக்களையும் 2 திணைக்களத்திலையும் எங்களோட பதிவு இருக்குது. நாங்கள் மருந்து செய்யறதால சுதேச மருத்துவ திணைக்களத்துக்கும் பதிவு இருக்குது. அதே நேரம் கூட்டுறவா இயங்க கூட்டுறவு திணைக்களத்துக்களையும் எங்களோட பதிவு இருக்குது. மற்றது எங்களோட அங்கத்தவர்கள் எங்களோட கூட்டுறவு சங்கத்தின் அங்கத்தவர்கள்ன்றது எப்படி ஏற்பட்டிருக்குன்னு சொன்னா, நினைக்கிறேன் 92ஆம் ஆண்டு காலப்பகுதியில கடும் போர் சூழல், அந்த சூழல்ல மருந்துக்கு தட்டுப்பாடு, மருந்து தென்னிலங்கையிலிருந்து அங்கிருந்து எல்லாம் வராது. அந்த காலகட்டத்துல விடுதலை புலிகளால எங்கட இருந்து மருந்துகளை தயாரிக்க வேணும் என்று சொல்லி அந்த சுதேச மருத்துவர்களாக இருந்த மருத்துவர்கள் பலரை இணைச்சு ஒரு கோஆபரேட்டிவா நீங்கள் செய்யுங்கோ என்று சொல்லி அவர்களை இணைச்சு அவருடைய பெரும் முயற்சியால் அது நடந்தது.
அந்த சமயம் அதை பெரும்பான்மையா முதலீடு செய்யறதுக்கு பெரிய வருமானம் உடையவர்களா இல்லாத நேரத்தில் யாழ் மாவட்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்த பனைதென்ன வள அபிவிருத்தி கூட்டுறவு சங்கங்கள் கொஞ்சம் நிதி வளத்தோட அந்த காலத்தில் இருந்தவை. அப்ப அவர்களை இதுக்குள்ள அங்கத்துவமா இணைச்சு யாழ் மாவட்ட பனைதென்ன வள அபிவிருத்தி கூட்டுறவு சங்கங்கள் அங்கத்தவர்களாகவும் இந்த மருத்துவர்கள் அதின் இணையங்கத்தவர்கள் கதைக்கிறது கேட்கல. கோலண்டு வந்தது மன்னிக்கணும். அப்ப இப்படித்தான் அந்த எங்களோட சங்கத்தை உருவாக்கினவ. இப்ப ஒரு யாழ் மாவட்ட பனைதென்ன வள அபிவிருத்தி கூட்டுறவு சங்கங்கள மேற்பார்வையோட வைத்தியர்களை இணைச்சு சுதேச மருத்துவ திணைக்களத்திலிருந்து வர வைத்தியர்கள் மற்றது எங்களோட சங்கத்துக்குண்டு 2 வைத்தியர்கள் இருக்கிறோம். அவர்களோட இணைஞ்சு இந்த மருந்தை நாங்கள் இப்போ உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறோம். எங்களோட மருந்துக்கு தேவை அதிகம். இப்ப இந்த கொரோனாக்கு பிறகு மக்கள் மனதில ஆங்கில வைத்தியத்துக்கு பார்க்க தமிழ் வைத்தியம் சித்த வைத்தியம் நல்லது என்ற ஒரு மனநிலை ஏற்பட்டிருக்குது. அப்ப அந்த அளவு தேவையை நிறைவு செய்யக்கூடிய அளவான மூலிகைகளும் நிதி வளங்களும் எங்களுக்கு காணாது. எங்களுக்கு கேள்வி அதிகம் கொடுக்கறது குறைவண்ட கட்டம் தான் இருக்கு. இப்படி வடக்கில இப்படியான மூலிகை காடுகள் மாதிரியான செயல்பாடுகள் வளர்ந்தா எதிர்காலத்துல மிகப்பெரிய உதவியா இருக்கும் எங்களோட சித்த வைத்தியம் ஆயுர்வேதம் சம்பந்தப்பட்ட சில விடயங்களை நகர்த்துறதுக்கு. அடுத்தது மூலிகைகள் இப்ப நான் மூலிகைகளை பிடுங்குற எங்கெங்க இருக்குன்னு தேடி எடுக்கக்கூடிய ஒரு பணியை ஈடுபட்டு கொண்டேன். சில இடங்கள்ல தான் சில மூலிகைகள் வளரக்கூடிய மாதிரியும் இருக்குது. நாங்கள் எங்களுக்கு தேவையான மூலிகைகள் இப்ப எல்லா மூலிகைகளையும் ஒரே இடத்துல வளர்த்தெடுக்காமா இல்லைன்னா வளருமா என்றது கொஞ்சம் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு விடயமா தோன்றுது. அதை கொஞ்சம் ஆய்வுக்கு உட்படுத்தி தான் அதை பார்க்கணும். என்னதுன்னா ஒரு காலச்சூழல்கள் மண்ணின் தன்மை தண்ணியின் தன்மை அந்த மூலிகைகளுக்கு சில நேரம் தாக்கங்களை செலுத்தலாம். அப்ப அதை கொஞ்சம் ஆய்வுக்கு உட்படுத்தி நகர்ந்து கொண்டு போறது நல்லதா இருக்கும் என்று நான் யோசிக்கிறேன். இதை கொண்டு மேலும் நீங்கள் கேள்வி கேட்டால் என்ன தொடர்ந்து கதைப்போம். எனக்கு சந்தர்ப்பம் வழங்கியமைக்கு நன்றி. இந்த கூட்டுறவு சங்கம் நீங்கள் தலைவரா? இல்ல, நான் பணியாளரை தான் வேலை செய்கிறேன். தலைமை புத்தகம் சொல்லுங்க. எனக்கு இவங்க சங்கத்தை ஆரம்பிச்சவர்ல ஏசிசிடி சபாடனம் தான் முதன்மை வகிச்ச நேரம். ஏசிசிடி சபாடனம் எனக்கு காடு முந்தஸ்து இருக்கு. உங்களோட சங்கத்தின் விவரங்கள் செயல்பாடுகள்ல விருப்பம். நன்றி நன்றி. நான் 5ஆம் தேதி வந்துடுறேன் உங்கள்கிட்ட வரணும்னு சொல்லி உங்கள்ட்ட ஆலோசிக்க சும்மா பேசல எங்கள்கிட்ட சங்கத்தை வளர்க்குறாக்கு உங்கள்கிட்ட ஆலோசனை கவர்மெண்ட். அப்ப எனக்கு உங்களோட சங்கத்தை பற்றி காரண விஷயங்கள் தெரியும். உங்களோட சேவைகள் தொண்டு உங்களோட எல்லா விஷயமும் தெரியும். நன்றி 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 கடம்பன். நன்றி சபா. இப்ப நீங்க 2 சபாயா உங்கள் 2 பேரையுமே ஒத்த கருத்துள்ளாக்களை நாங்க இணைக்கிற பாலமாயும் இங்க அமைஞ்சிருக்கிறோம். நல்லது நடந்திருக்குது. கடம்பன் நீங்க சார்ந்தன்றீங்க. நாங்க முதல் எங்களோட வேலை திட்டத்தை ஒரு சார்ந்த சிற்றம்பலம் பள்ளிக்கூடத்துல துவங்கினாங்க. மரம் நடுகையோட எங்களுக்கு அந்த உங்களோட கிராமத்தோட ஒரு பழைய தொடர்பு ஒன்று இருக்குது. நல்லது. இப்ப 2 பேர் நீங்க கூட்டுறவு சித்த வைத்தியம் 2 சம்பந்தப்பட்ட ஆட்கள் 2 பேரும் நல்ல கருத்துல சொல்லியிருக்கிறீங்க. முருகநேசன் நாங்கள் இப்ப ஒரு கூட்டுறவு சங்கம் ஒன்று அமைக்க வேணும். இது இப்படியான ஒரு இதுல என்ன மாதிரி கூட்டுறவு சங்கம் அது எப்படி இயங்க வேணும்? நாங்கள் ஒரு அதுக்குள்ள ஓராயம் அமையமும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிற மாதிரி கிராம மக்கள் மற்றது சித்த வைத்தியர்கள் இவர்களை இணைச்சு ஒரு கூட்டுறவு சங்கம் அமைச்சு அவை கூடாகத்தான் இந்த வேலை திட்டத்தை செயல்படுத்த வேணும் என்றது எங்களோட விருப்பம், நடைமுறை சாத்தியமும் கூட. அதை பற்றின ஒரு தகவல் என்னென்ன மாதிரி செய்யலாம் என்ற சுருக்கமா சொல்லுங்க முருகநேசன்.
மியூட்ல நிக்கிறீங்க. முருகனேசன் மியூட்ல நிக்கிறீங்க. நீங்க முருகனேசன் நீங்க மியூட்ல நிக்கிறீங்க. மியூட். அவர் போயிட்டார். அவர் லீவ் பண்ணிட்டார். நீங்கள் இப்ப 2 பேர்கிட்ட நாங்கள் கதைச்ச அவர் திரும்பி வர மட்டும் 2 முக்கியமான ஆட்கள் வந்திருக்கணும். அவங்கள்ட்ட நல்ல தகவல்கள் சொல்லியிருக்கணும். அவங்கள்ட்ட நீங்கள் கொஞ்சம் முருகனேசன் கிருஷ்ணா இல்ல நீங்க அவர்கிட்ட கொஞ்சம் கேள்விகள் கேட்கலாம். 2 பேரோட நான் ஒரு கலந்த ஒரு கொண்டு போகணுமெண்டாக்கா தான் நான் கொஞ்சம் கூட கேள்விகள் கேட்டேன்னா, நீங்க அவைகளோட உங்களோட கேள்விகளை கேளுங்கோ. எங்களோட மெம்பர்ஸ் மற்ற ஆட்கள். தயாநிதி, பிரேம், குமார். என்னன்னு சொன்னா நான் இவர் சொன்னவர் என்னன்னு சொன்னா நல்ல டிமாண்ட் இருக்குண்டு கடம்பன். இந்த கோவிட்டுக்கு பிறகு கணக்கு டிமாண்ட் இருக்குண்டு அதைத்தான் வேற ஊடகங்கள் இதுகள்லையும் நான் அறிகிறேன். அதுக்கு கணக்கு டிமாண்ட் இருக்கு. மக்களுக்கு ஒரு நம்பிக்கை புத்துணர்வு ஒன்று இருக்குண்டு அந்த மொமெண்டம் இறக்குறதுக்கு முதல் அது குறைக்கிறதுக்கு முதல் நாங்கள் இந்த விஷயங்களை கொஞ்சம் துரிதமாக எடுத்துக்கொண்டு போகணும் என்றுதான் நான் நினைக்கிறேன். மற்றது அவர் அந்த தகவல்கள் வழங்கினதுக்கு நன்றி சொல்லுவான். நல்லது குமார். தயாநிதி, குலா. இல்ல முருகனேசன் வந்துட்டாரு. அவர் கதை கேட்டு முருகனேசன் நீங்க இப்ப சொல்லுங்க. நீங்க இல்ல இப்ப கதைக்கலாம். கூட்டுறவு சங்கம் ஒன்று ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னால் அதுக்கு முதல்ல அங்கத்தவர் கொஞ்சம் பேர் நாங்க சேர்க்கோடும். அந்த அங்கத்தவர்கள் சித்த வைத்தியம் இருக்கலாம். அல்ல அது அவையோட சேர்த்து வேற இது ஆர்வம் உள்ளாக்கள் அங்கத்தவரை சேர்த்து அதப்புறம் நாங்கள் கூட்டுறவு திணைக்களத்துல விண்ணப்பிச்சு பதிவு செய்ய விடும். பதிவு செய்தால் பதிவோட இலக்கம் இதுவும் தெரிவினோம். அதுல இருந்து நாங்கள் கூட்டுறவு சங்கமா தொடர்ந்து இயங்கலாம். சபா நீங்க சொல்லுங்க. நீங்க கேளுங்க சபா. நீங்க இப்ப கூட்டுறவு சங்கத்துல இனி இளம் தலைமுறை இந்த வைத்தியத்துறையில ஈடுபடல. எல்லாம் பிஎஸ்எம்எஸ் தான். பரம்பரை வைத்தியர்களையும் சேர்க்கலாம் நாங்க அங்க தவிர குறைஞ்சிட்டு அந்த பரம்பரை வைத்தியம் குறைஞ்சிட்டுது. குறைஞ்சிட்டு சரியோ இருக்கிறாக்களே சேர்க்கலாம். மற்றது இந்த மரங்கள் செடி கொடிகள் மேடையாக போட்டு இந்த நாற்று விற்பனை செய்யறாக்களையும் சேர்க்கலாம். அதையும் சேர்க்கலாம். அவையிலையும் சேர்க்கலாம். சேர்த்து செய்யலாம். இந்த செயல்பாட்டோட தொடர்புடைய எல்லாரையும் நாங்கள் அங்க தவிர சேர்க்கலாம். நான் அவையில நான் விரும்பினா அவையில அந்த தேடுதல் இருக்குங்க. இப்ப பூமத்தை அழிஞ்சிட்டு பூமத்தை நான் உற்பத்தி செய்யற சொல்லி கண்டம் கத்தரி வட்டு கத்தரி அழிஞ்சு கொண்டு வந்துட்டுது. அப்ப அப்படியாதான் அவையில கொண்டுதான் தேடல் செய்யறதுங்கள் சுலபமா இருக்கும். அப்படி அதுல ஆர்வமுள்ள ஆக்களை அங்க தவிர இணைச்சு நாங்க தவிர பட்டியலோட நாங்கள் விண்ணப்பிக்கோடும் பதிவுக்கு. அத முதல் கூட்டத்துக்கு நாங்க ஆரம்பிச்சா கூட்டத்துக்கு திணைக்களத்திலிருந்து மக்கள் வருவினோம். ஒரு கோஆபரேட்டிங் செக்ரட்டரி அனுப்பினோம். அதுக்கு பொறுப்பான கோஆபரேட்டிங் செக்ரட்டரி அனுப்பினோம். அவருக்கு அவற்றை முன்னிலையில நாங்க ஒரு கூட்டம் கொண்டு வச்சு அதுக்கு நிர்வாகத்தை தெரிவு செய்யணும். அப்புறம் நிர்வாகம் மூலமா நாங்க அதை சங்கத்தை இயங்கி கொண்டு போகலாம். எங்களோட செயற்பாடுல செய்து கொண்டு போகலாம். நடைமுறை. நாங்கள் முருகனேசன் சபாயம் நாங்கள் கிராம ஒரு கல்மடு என்று எடுத்துக்கொண்டால் நாங்கள் கல்மடு தான் செய்ய போறோன்றது இன்னும் 100% இல்லை. கல்மடுல செய்ய போறோம்னா கல்மடு மக்களும் அதுல பங்கு பெற்றோனும் ஆர்வம் உள்ளாக்கள் வெறும் பங்கு வரலாம். அங்க தவிர வரலாம். அதுல எந்த பெரிய தலையும் இல்லை. அப்ப நாங்கள் கிராம மக்களுக்கு இது பற்றின கொஞ்சம் விழிப்புணர்ச்சி அதுகளை கொடுக்க வேணும். அவைகளோட கலந்துரையாட வேணும். அப்படியான முயற்சியில நாங்க அடுத்தடுத்த நாட்கள்ல ஈடுபட வேணும். இப்ப கிருஷாந்தன்
அதுக்கான டாக்டர் கிருஷாந்தன் அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அவரும் தன கருத்தை இப்போ சொல்லுவார். அவர் வவுனியா பாவற்குளத்தும் கல்குடா கல்மடு 2க்கும் போகிறதுக்கு இருந்தவர். அப்போ நாங்கள் அது சம்பந்தமாக கிராம மக்கள், சித்த வைத்தியர்கள், சித்த வைத்தியத்தோடு சம்பந்தப்பட்ட மருந்து உற்பத்தியாளர்கள் அப்படி யாரார் அதில் இருக்க விரும்பினோம், யாரார் இருக்க வேணுமோ அவ்வளோ பேரும் இணைச்சு நாங்கள் செய்ய வேண்டி வரும். அதுல அந்த இப்ப டாக்டர் கடம்பன் சொன்ன போல சித்த வைத்திய கூட்டுறவு சங்கத்தை ஆரம்பிச்சதுல எனக்கு தெரிஞ்சவங்க கருவமான பேர் செல்லத்துறையோ நினைக்கிறேன். அந்த பேர் ஞாபகத்துல வேற இல்லை. கொக்கு வில்ல அப்ப சங்கம் இருக்க ஒரு அவரான் பொறுப்பா நடத்தினவர். அவரை நாங்கள் ஆமா ஆமா ஆமாம். அது பேர் என்ன பேர் ஞாபகத்துல வேற இல்லை. கடம்பன் சொந்தம் கருவம்பானே. எனக்கு அதீதமான முதல் வரலாறுல கொஞ்சம் தெரியாது, கொஞ்சம் கலந்தானே. கொழும்புல இருந்தவர் யாழ்ப்பாணத்தை வந்துட்டாருன்னு கேள்வி நான் அவரை தொடர்பு கொண்டு அவரையும் இணைச்சு கொள்ளலாம். அவர் கொஞ்சம் கூடுதலான ஆலோசனை சொல்லுவார். நல்லது. இப்ப கல்மடுவுக்கு பார்க்க வரைக்கும் எப்படி என்று முன்கூட்டியே சொல்லிட்டா நான் சில அமைப்புகள் GS மற்ற முக்கியமான ஆட்களை ஒன்று கூடி ஒரு இடத்துல கூட்டி வரக்கூடியதா இருக்கும். ஓகே, நல்லது. இப்போ கிருஷாந்தன், நீங்கள் உங்களோட நடவடிக்கைகளும் இந்த மாதிரி இதுவரை நாங்கள் கதைச்சதை வச்சுக்கொண்டு நீங்கள் இடங்களை பார்க்க வேணும், இடங்கள் பிறகு அவைகளோட கதைக்கணும். அந்த முயற்சியில் எந்த முன்னேற்றம் இருக்கா சொல்லுங்க கிருஷாந்தன். வணக்கம். இந்த வவுனியாவுக்கு போன வீக்கில் இந்த வீக் போறேன்னு இருந்தது. ஆனால் அந்த சீரட்ட காணொலியால போகல. அந்த இவரோட தொடர்பு நான் எடுக்கிற டைம் நம்ம வேற யாரும் மான்ச பண்ணி பிறகு வைக்கிறேன்னு விளையாடி பிஸியா இருக்கிறேன்னு சொல்லினோம். இந்த வவுனியா பாவல் குளத்துல அவரோட நான் இந்த ஞாயிறு போகும்போது நான் வெள்ளிக்கிழமை கால் பண்ணியிருந்தேன். நான் ஆன்சர் பண்ணல. அதனால இந்த ஞாயிறு போகல. அப்படி அவன் இது இல்லாட்டி நான் கல்மட நகருக்கு வர வீக்கில் ஒரு இதோண்ட கல்மட நகருக்கு விசிட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நல்லது கிருஷாந்தன். நல்லது. பிரேமோ தயாநிதி, நீங்கள் உங்களோட கருத்துக்களை பகிரலாம். இப்ப இந்த கோஆபரேட்டிவ் வந்து நாங்கள் ஃபார்ம் பண்றதென்றால் அதுக்கு என்ன தேவை, எவ்வளவு குயிக்காக அது ஃபார்ம் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஏதாவது அதுக்கு டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணணுமா முதல் ஃபார்ம் பண்றதுக்கு? அதை பற்றி அன்னைக்கு முருகனேசன் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதுல கோஆபரேட்டிவ் ஃபார்ம் பண்ணுங்க. எங்களோட முதல்ல ஒரு ஜாப் ஒன்று இருக்கு. அது இந்த கோஆபரேட்டிவ்ல பொதுவான ஜாப் இருக்கு. அதை எடுத்து அதன் மூலமாக எங்களோட நோக்கங்கள், எங்களோட குறிக்கோள் என்ன, நோக்கம் என்ன, அதெல்லாம் அதுல சேர்த்து தயார் செய்யணும்னா அதை முதலாவது கூட்டத்துல அதை போடணும். அதை போட்டு எல்லாரும் அதில் அங்கத்தோட எல்லாரும் அங்கீகரிச்சு தான் செயல்படணும். மற்றபடி வேற பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை. கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்ல எங்க இருக்குது கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்? அது இங்க வடகிழக்கு இந்த கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் கைதடியில இருக்கு. கைதடியில இருக்கு. ஓகே ஓகே. அது அந்த அறிவிச்சால் கோஆபரேட்டிவ் இன்ஸ்பெக்டர் வருவார். அவர்கிட்ட கொடுத்துட்டு அவரே ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் செய்வார். அப்ப ஒரு அந்த மீட்டிங் கொண்டு நடந்து ஒரு 1 வீக்கோ 2 வீக்ஸ்ல அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் செய்திடலாம். அநேகமா ஒரு 1 மந்த்க்குள்ள நடக்கும். அநேகமா 1 மந்த்துக்கு நடக்கலாம். ஓகே. அதுக்கு இப்ப லோயரோ அவையில் ஒருத்தரும் தேவையில்லை. ஒண்ணு இது கூட்டுறவு சம்பந்தமான ஒருத்தருமே ஒண்ணும் தேவையில்லை. ஓகே ஓகே ஓகே. எங்களோட நோக்கங்களை நாங்கள் ரெண்டு அது ஜாப்போட சேர்த்து முதல் கூட்டத்தில் அந்த ஜாப்பா அங்கீகரிக்கப்படணும். அந்த மெம்பர்ஸ் என்ன மாதிரியான மெம்பர்ஸா இருக்கணும் ஏதாவது இருக்குதா? இல்லாட்டி அதுல உள்ள எந்த மெம்பரும் இலங்கையில் உள்ள எந்த இடத்துல இருந்தும் அவர்கள் மெம்பராக வரலாமா? நாங்கள் வடகிழக்குன்னு சொன்னா வடகிழக்கு ஒரு எல்லை பிறப்பும் இருக்கணும். வடகிழக்குன்னா நாங்கள் எல்லை பிறப்பு கொடுக்கலாம் அதுல. இப்ப நாங்கள் இப்ப ஒரு கொழும்புல இருக்கிற ஒருவர் இதுக்குள்ள ஒரு மெம்பராக வரையிலுமா? வரலாம். அதுல பிரச்சனை இல்லை. யாரும் பெறலாம். யாரும் பெறலாம்.
இந்த செயல்பாடு எல்லா பெறப்பட்டு நாங்கள் கொண்டு போகணும். அது வடக்கு கிழக்குன்னு நாங்கள் குறிப்பிடலாம். ஓகே. மற்றது மெம்பர்ஸா வரும் இந்த நோக்கத்தை குறிக்கோளை அடைகிறதுக்கு உதவி செய்யக்கூடிய எவரையும் நாங்கள் மெம்பரா சேர்க்கலாம். ஓகே. அந்த இதுல அரசியல் கலப்பை எந்த இருக்கக்கூடாது. கோர்பரேட்ல இருக்கிறாங்க, அரசியல் இருக்கக்கூடாது. இப்ப கோர்பரேட் ஒரு தலைவரா இருந்தால் ஒரு போர்டு டைரக்டரா இருந்தால் அவர் இந்த அரசியல் செயல்பாட்டிலும் இருக்கக்கூடாது. ஒரு பிரதேச மெம்பராயோ இல்லாட்டி மாநச உறுப்பினரோ இந்த இதுலயும் இருக்கக்கூடாது. அது சட்டத்திலே இருக்கு. ஓகே. ஓகே. அப்ப இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து பொதுவாக இவ்வளவு காலத்துக்கு அவர்கள் வேலை செய்வார்கள்? 3 வருஷத்துக்கு ஒரு தெரிவு செய்யறது பொதுக்கூட்டத்துல. ஓகே. எல்லாருக்கும் ஈக்குவல் அளவு 3 வருஷத்துக்கு கூட்டேராது. வேணா 1 வருஷம் 2 வருஷம் நாங்க ஜாப்ல போட்டுக்கொள்ளலாம். ஆனா பிறகு 3 வருஷம் நாங்க கூண்ட காலாட்டமா இருக்கும். ஆனா திரும்ப அவர்கள் வந்து திரும்பவும் அதே ஆக்கணும். அது நாங்க விரும்பினா ஜாப்ல சேர்க்கலாம். ஒரு பேர் எத்தனை வருஷத்தை இருக்கலாம்னு சொல்லி ஜாப்ல சேர்க்கலாம். அப்படி ஓப்பனா விட்ட மட்டும்தான் ஒரு ஆள் 50 வருஷம் இருக்கலாம். அதுல பிரச்சனை இல்லை. ஓகே. ஓகே. ஜாப்ல நான் கட்டுப்பாடு விதிக்கலாம். நாங்க போடுற ஜாப்ல ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர் ஒரு தலைவர் 2 வருஷம் 2 தடவை 3 தடவை இருக்கலாம்னு சொல்லி கட்டுப்பாடு விதிச்சோம்னு சொன்னால் அதுக்கு 3 தடவை வேணா 9 வருஷம் இருக்கலாம். அதுக்கு பிறகு இருக்கலாது. நாங்க கட்டுப்பாடு பிரிக்க ஓப்பனா விட்டோம்னா அவர் ஆறாம் சிவி ஆறாம் இருக்கலாம். அதுல பிரச்சனை இல்லை. அதனால ஜாப்பை பொறுத்து ஜாப்பில் உள்ளடக்கிற ஜாப்பு விதிகளை பொறுத்து இருக்கு, உபவிதிகளை பொறுத்து இருக்கு. ஓகே. இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ல உள்ள ஒரு ஆள் வந்து அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டியின் ஒரு எம்ப்ளாயியாகவும் சேலரியை எடுத்துக்கொண்டு இருக்கலுமா? ஏதாவது ஒரு வேலை செய்து கொண்டதுக்கு அதுல பிரச்சனை இல்லை. அதுல பிரச்சனை இல்லை. ஆனால் நார்மலாக போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸுக்கு சொல்லி ஒரு பேமெண்ட்ஸும் இருக்காது. அப்படியா? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பேமெண்ட் இல்ல. அது மீட்டிங் அட்டெண்ட் பண்ணா மீட்டிங் அலௌன்ஸ் கொடுப்பினோம். டிராவலிங்கும் அலௌன்ஸும் கொடுப்பினோம். பவுனியால இருக்கிற மீட்டிங் நடத்திவன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்துல போயிட்டு வரணும். யாழ்ப்பாணத்துக்கு போயிட்டு வரது டிராவலிங்கும் அந்த போர்டு அலௌன்ஸ் வந்தா 300 ரூபா 400 ரூபான்னு இருக்கு. அது நாங்க தீர்மானிச்சு அந்த 400 ரூபாய் அலௌன்ஸை கொடுக்கலாம். அதுக்கு 400 ரூபாய் போர்டோட ஒரு படி என்று கொடுக்கறது. அதை விட டிரான்ஸ்போர்ட் கொடுக்கலாம். நாங்கள் இது சம்பளம் ஒன்றும் இல்லை. அதாவது சொல்லி ஒரு இது கொடுக்கலாம், அலவன்ஸ் கொடுக்கலாம். அதை விட டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் டைம் வந்து கவர் பண்ணலாம். அட்டெண்ட் பண்றதுக்கு 400 ரூபாய் மேக்ஸிமம் படி இருக்கு ஒரு மீட்டிங்குக்கு. அதை விட நாங்கள் டிரான்ஸ்போர்ட் கொடுக்கணும். சூரத்தை போற யாழ்ப்பாணத்துல போற யாழ்ப்பாணம், திருவண்ணாமலை திருவண்ணாமலை போறதுக்குரிய சூரத்துக்குரிய போக்குவரத்து படியும் கொடுக்கலாம். ஓகே. 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 அது கௌரவ உத்தியோகமா தான் இருக்கு. இந்த கௌரவ உத்தியோகம் தான். சம்பளத்துக்காண்டி சம்பளம் கொடுத்தது என்றாக்களே இருக்காது. ஓகே. ஓகே. அப்ப இந்த கோஆபரேட்டிவ் ப்ராஃபிட் வந்து என்ன செய்யுது? அதையே திரும்பவும் இந்த கோஆபரேட்டிவ் உட்படுத்தி தரலாம். நாங்க ஆக கூடுதலான லாபம் வந்துச்சுன்னா அங்கத்தோடு லாப பங்கீடுன்னு சொல்லி அங்கத்தோடு லாப பங்கீடு செய்யலாம். அது மேலதிகமா உபரி லாபம் வந்துன்னு சொன்னார். மற்ற நாங்கள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வந்து கோஆபரேட் டிபார்ட்மெண்ட் நாங்கள் ஆடிட் பண்ணுவோம். 1 வருஷம் ஆடிட் பண்ணோம் எங்களை கணக்குகளை. ஓகே. ஓகே. ஆடிட் பண்ணிக்க அந்த அதுல கோஆபரேட் கூட்டுறவு நிதிக்கண்டு கொஞ்சம் காசு ஒதுக்கப்படும் 10%. மிச்சம் 90 வீதத்தை நாங்க லாப பங்கு அடுத்த கூட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் தீர்மானிச்சு என்னென்னதுக்கு எவ்வளவு பங்குறோம்னு சொல்லி பங்கிடலாம். ஓகே. அப்ப நார்மலாக மெம்பர்ஷிப் ஃபீ ஒன்று இருக்கோ? அது குறைஞ்ச 100 ரூபாய் இருக்கணும். நாங்க அங்க கட்டணும். ஒரு வருஷத்துக்கு ஒரு 100 ரூபா? இல்ல 1500 இருக்கலாம், 1000 இருக்கலாம், 1000 சந்தா இருக்கு. மற்றது அதை விட மாத சந்தா வருடாந்த சந்தான்னு சொல்லி அதுவும் அது நாங்கள் விதியில் 100 ரூபாயோ தீர்மானித்து கொள்ளலாம். வருடாந்த சந்தா ஒரு வருஷம் கட்டுறது. ஓகே. அது லைஃப் மெம்பர்ஷிப் அப்படியே தான் இருக்கா? அது நாங்க ஜாப்ல சேர்க்கலாம். லைஃப் மெம்பர்ஷிப் ஒரு குறிப்பிட்ட தொகை பற்றி எங்களை ஜாப்பை பொறுத்த நாங்க ஜாப்பு தயாரிக்க ஜாப்பில சேகலாம் உள்ளடக்கப்படும். ஓகே. ஓகே. வருடாந்த சந்தாவா இல்லாட்டி ஆயில் சந்தாவா அங்கத்தொகை கட்டணும்னு சொல்லி அங்கத்தொகை சேரிக்கா சில இடங்கள் குறைஞ்ச 100 ரூபாய் வச்சிருக்கணும், 1000 ரூபாய் வச்சிருக்கணும். அது அங்கத்தொகை கட்டணும்னு சொல்லி அதை விட பங்கு பணம் தீர்மானித்து கொள்ளலாம் விடன்னு சொல்லி. அது பங்கு பணம் சொல்லி வருவோம். பங்கு பணம் தான் முதல் கட்டுற காசு. முதல்ல நாங்க அந்த சேரிக்கு கட்டுற காசு பங்கு பணம் தான் சேரும். அது
அப்புறம் அதுக்கு ஏற்றவரை அந்த பங்கு லாபம் நாங்கள் கொடுக்கணும்னா கொடுக்கலாம். ஒரு ஆள் இத்தனை பங்கு வச்சிருக்கலாம். அந்த பங்கு கேட்டவரை பங்கு லாபம் பிரிச்சு கொடுக்கலாம். அது தீர்மானத்தை பொறுத்து. மற்றது இந்த கோஆபரேட்டிவ் இது வந்து வேற இன்னொரு என்ஜிஓ என்னத்தையோ இருந்து அவர்கள் டொனேஷனோ அப்படி அதுல பிரச்சனை இல்லை. அது நாங்கள் தயாரிக்கிற ஜாப்பில சகலம் உள்ளடக்கப்படும். உள்நாட்டில இருந்தோ வெளிநாட்டில இருந்தோ பணங்க பெறலாம். வெளிநாட்டில இருந்து பணம் பெறது சில இதெல்லாம் கட்டுப்பாடு வரங்க. கவர்மெண்ட் தடை விதிக்கலாம். வேண்டாம் வந்து யாழ் மாவட்ட ஐக்கிய சங்கத்துக்கு நான் இருந்தேன். அதுல கியோஸ் சொல்லி ஒரு நெதர்லாந்து காசு நேரடியாக தடையிலாது சம்மேளனம் சொல்லி குழம்பு கூடாது தரோன்னு சொல்லி அவை டொனேஷனா தந்த காசு எங்களுக்கு வட்டிக்கு தந்தது. அப்படி வெளிநாட்டு காசு இருக்கே சில தடைகள் இருக்கலாம். அதனால அதை நாங்கள் மரபமா அதுக்கு மடியல் இருக்கு, மரபமா எடுக்கலாம். ஓகே ஓகே ஓகே. மற்றது அவர்கள் கடன் எடுக்கலாம். அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி வந்து கடன் எடுக்கலாம் தேவையான. ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த கூட்டுறவு நிதினு சொல்லி இந்த கூட்டுறவு நிதி காசுலயே டிபார்ட்மெண்ட் கடன் எடுக்கலாம். 6% வட்டியை கடன் தரணும் கூட்டுறவு நிதியில. அதோட வங்கியில எடுக்கலாம் கடன். அதுக்கு அந்த ஏசின் அங்கீகாரம் போடணும். பேங்க் என்ன நோக்கத்துக்கு எடுக்கிறோம்னு சொல்லி அங்கீகாரம் பெற்று பேங்க் லோன் எடுக்கலாம். மற்ற கூட்டுறவு நிதி கடன் சொல்லி அது குறைஞ்ச வட்டி 6% வட்டிக்கு தெரியணும். ஓகே, நல்லது. வேற நல்லது. குலா குலா இதா கேட்க போறீங்களா? கேட்க போறீங்களா? பிரேம் எனக்கு இல்ல, நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். நல்ல செய்திகள், நல்ல தகவல்கள் எல்லாம் கிடைக்குது. நாங்கள் இந்த பாதையை நோக்கி முன்னேறதுக்கு நிறைய இந்த தகவல் எங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே நாங்கள் முருகன் சொன்னபடி நாங்கள் எங்களை அங்கத்தவர்களுடைய ஒரு திட்டங்களை முதல் ஆயத்தப்படுத்தி யாப்பு அவருடைய ஏற்கனவே இருக்குன்னு சொன்னபடியா நாங்கள் அதே மாதிரி பார்த்து மாதிரி யாப்பு தான் இருக்கு. அதை பேஸ் பண்ணி நாங்கள் எங்களோட நோக்கத்துக்கு ஏற்றோட தயாரிக்கணும். அதை நாங்கள் அந்த தயாரிப்பை நாங்கள் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கலம்பன் நாங்கள் சொன்னதன்படி நிறைய அனுபவமான நாட்கள் இருக்கிறபடியா நாங்கள் இந்த பாதையில பயணிக்கூடியதாக இருக்குன்னு நினைக்கிறேன். சபாவும் சொல்லியிருக்கு, அங்கே கொஞ்சம் காணிகள் இருக்குது, ஏற்கனவே அங்கே செய்து கொண்டிருக்கணும். அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட் என்றால் யார் ஆக்கள்? அது எந்த கவர்மெண்ட் எங்களோட வடக்கு மாகாணத்தை ஆக்கலாம் இல்லாட்டி தெற்கு மாகாணத்தை சேர்ந்தவர்களா? ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அதுல இப்ப செய்து கொண்டிருக்கணும்னு சொல்லி நம்ம அந்த கல்மடையில இருக்கிற அந்த இது அது அவையில் யாரு? அந்த ஹெல்த் என்றால் அவையில் யார் இப்ப செய்து கொண்டிருக்கிறார்? சுகாதார திணைக்களம் எந்த இதுக்குள்ள வருது? மாகாண சபைக்குள்ள வருதா இல்லது இலங்கை இதுக்குள்ள வருது சபா? மாகாண சபை இந்த நேரடியா ப்ரொவின்சியலுக்கு வராது, சென்ட்ரலுக்குலாம் வருது. என்ன ப்ரொவின்சியலுக்குலாம் வருது? ப்ரொவின்சியலுக்குலாம் வருது. அதுல கொமிஷனராக தான் அவையில் வச்சு இயங்கினோம். அவன் இங்க ஆயுர்வேத வைத்தியசாலையா வச்சு இயங்கினோம். இல்ல, நாங்கள் கல்வெடுல இருக்கிற மூலிகை இது கொண்டு நடத்துறது நீங்கள் சொன்ன நீங்கள் ஒரு சுகாதார திணைக்களத்துக்குள்ள வருதுன்னு சொல்லி அப்படித்தானே? சுகாதார திணைக்களம் சொல்றது அந்த ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் சுகாதார திணைக்களத்துக்களால அந்த சில உதவிகளை பெற்று அந்த தனியத்தை இயங்குது. கொமிஷனரா இயங்கினோம். அது யாழ்ப்பாணத்துல இருந்தா அந்த இவியலுக்கு சம்பளங்கள் எல்லாம் வருது. யாழ்ப்பாணம் சொல்லி யார் கவர்னர்? கைதடி. ஓகே, அப்ப கைதடி மாவட்ட சபைகள் தான் வருது. ஓகே, அந்த அவைகளுக்கண்ட அலோகேட் பண்ண காணின்ற அளவு எவ்வளவு? அவைகளுக்கு நாங்க கொடுக்க அப்படி 100 ஏக்கர் கொடுத்தோம். அவைகள் 15 ஏக்கர் தான் பாவிச்சது. அன்றைய கதை கேட்க நாங்க 35 ஏக்கர் தங்களோட கொண்டோருக்குள்ள நாங்க பாவிக்க போறோம் அப்படின்னு சொன்னவே. 35 ஏக்கர் பாவிக்க போறோம்னு சொன்னவே. அதனால மிச்ச 70 ஏக்கர் 65 ஏக்கர் பெருநிலமா தான் இருக்கு. 65 பெருநிலம் நீங்க சொல்றது காடா இருக்குதா இல்ல அதுக்குள்ள ஏதாவது? இல்ல, நீங்க தேக்கங்காடு இருக்குன்றீங்க. அதை விட்டான். நான் விசாரிச்சேன், ஆடிஸ் தலைவர்கிட்ட போய் விசாரிச்சுனா அதை விட்டு 65 ஏக்கர் இது அரசாங்க காணியா அங்க அவைகளுக்கு கொடுத்துருக்கு. இது அரசாங்க காணி. இந்த ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் காணி புறம்பா கிடக்குது.
இது மூலிகை கண்டு ஒதுக்கப்பட்ட 100 ஏக்கர் இது பதிவு 100 செய்யப்பட்டு ஏக்கர் வந்து மூலிகை பண்ணை அப்ப அந்த மூலிகை கண்டு ஒதுக்கப்பட்ட 100 ஏக்கரும் வந்து யாருக்கு கீழே இயங்குது இப்ப அது சுகாதார திணைக்களம் இப்ப அந்த இவியலுக்குள்ளதான் இயங்குது. கைதடி ஹாஸ்பிட்டல் அவியலுக்குள்ளதான் இயங்குது. ஆனா அவியல் பாவிக்கிறது வந்து ஒரு 35 ஏக்கர். அதுல இடையில ஒருக்கா போன அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு சொன்னா, நீங்க பெருசா பாவிக்கல, நாங்க வேற ஆங்களுக்கு கொடுக்க போறோம், சுயரிச்சு வேற ஆங்களுக்கு கொடுக்க போறோம்னு சொல்றீங்க. இந்த இவியல் இல்லையில நாங்கள் ஒரு கொஞ்சம் கூட பாவிக்க போறோம்னு சொன்னது. இப்ப சுயக்க வெளிக்கிட்டாவே பிறகு கொடுக்க இல்லை, அதை திட்டம் நடைமுறைப்படுத்த இல்லை, யாரும் வரே இல்லை. அதனால அவையிலாலையும் அது செய்ய இயலாத ஒரு சூழல்ல இருக்கிறோம். நல்லது அந்தன ராஜா. அப்ப நீங்கள் அந்த இந்த அனுமதி வந்து, அதாவது இந்த இவைகளுக்கண்டு கொடுத்த அனுமதி வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்களால கொடுக்கப்பட்டது? இல்ல 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 இல்ல, அரசாங்க டிஎஸ் ஆஃபீஸ் டிஎஸ் ஆஃபீஸ் எல்லாம் கொடுத்து. அப்ப டிஎஸ் ஆஃபீஸ் தான் இவைகளுக்கு கொடுத்தது. சொந்தமா கொடுத்தாச்சு. டிபார்ட்மெண்ட் கல்லு போட்டவியல். அப்ப நாங்க ஃபைட் பண்ணாங்க, அவியல் டிபார்ட்மெண்ட் ஃபைட் பண்ணது. இது எங்களுக்கு மூலிகை ஒதுக்கிற காணிகள் எல்லப்படும். அவியல் சொன்னவேல் நாங்க இப்ப கல்ல போடுறோம், உங்களுக்கு எப்போ அபிவிருத்தி நீங்க செய்யறீங்களோ அந்த எல்லையை நாங்க எடுத்து ரிவ்யூ பண்ணி பின்னாடி கொண்டு வரோம்னு சொன்னவேல். எல்லை போடுறா நீங்க என்ன எல்லையை போட்டு சொல்றீங்களோ? இல்லை, அவங்க அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கார்டுன்றோன்னா தங்கடை சொல்லி எல்லா இடம் வந்து கொத்திடணும் இப்ப கிட்டத்துல. அப்போ இப்பவும் அது வந்து அரசாங்க காணி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கோ அல்லது சுகாதார கணக்கு கொண்டு இல்லாம அப்படி இருக்குதா, அல்லது சுகாதார திணைக்களத்துக்கு கொடுக்கப்பட்டதில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தாங்கள் கிளைம் பண்ண வேண்டியதுமா? இல்லை நானே கேட்கிறேன்னு சொல்லி சொன்னால் இல்ல, நாங்க கிராமங்களால 100 ஏக்கர் மூலிகை பண்ண அப்ப பழைய காலத்துல இருந்து பேணி 100 ஏக்கர் மூலிகை பண்ணை கண்டே ஒதுக்கினது மக்களால். ஆனா இது ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல்ல கொடுத்து செய்ய வழி கிடையாது. அவையில் ஒரு 15 ஏக்கர் தான் அவையில் இது வந்து போக்கஸ் பண்ணக்கூடியா இருந்தது. இப்ப இன்னும் கொஞ்சம் செய்து ஒரு 35 ஏக்கர் தாங்கள் செய்ய போயினோம்னு சொன்னவியல். ஆனா நாங்கள் அந்த 35 ஏக்கரை விட்டாலும் மிச்சம் 65 ஏக்கர் பயன்படுத்தப்படாத காணியாக, பயனுள்ள காணியாக இருக்கு. கிராமத்துல வளம் காடாத்தான் அதுவும் இருக்குது. காடு அந்த காட்டுல மரங்கள் வெட்டுற அந்த பிரச்சனை ஒன்றும் இல்லை. அதுக்குள்ள போக இயலாது. போய்விட்ட எல்லாம் போலீஸ் இதெல்லாம் அப்படியே இருக்குது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எல்லா உடனே மெசேஜ் கொடுத்து உடனே அந்த பக்கம் கொஞ்சம் இறுக்கமா பார்த்து கொண்டிருக்காங்க. நல்ல விஷயம் ராஜா. சபா, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. நீங்கள் வந்து பண்டத்தரிப்பில் இருக்கிறேன்னு சொன்னீங்க. இப்ப எங்க இருந்து இவர் பண்டத்தரிப்பு இல்ல, இவர் கடம்பனா? அவர் கடம்பன் தான். கடம்பன் பண்டத்தரிப்பில் இருக்கிறேன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் மருந்து அந்த இது செய்யறேன்னு சொல்லி சொன்னீங்களா என்ன? கடம்பன் மியூட்ல இருக்கிறீங்க. கடம்பன் உங்களோட தொழில் வந்து இங்க பண்டத்தரிப்புல தானே அல்லது இங்க செய்றீங்க? நான் வந்து அதுல ஒரு பணியாளர் தான் வேலை செய்கிறேன். முழு நேரமா பழனி மருந்து கலக்கிறதா உங்களோட தொழில் என்ன? மருந்து செய்யற அந்த இதுகள் செய்யறேன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் பரம்பரையா வந்ததா இல்ல படிச்சு வந்தீங்களா? உங்களோட பேக்ரவுண்ட் என்ன கடம்பன்? இல்ல, நான் வந்து பரம்பரைன்றது இல்ல, எனக்கு வேலை நிமித்தம் தான் நாங்க போனேன். நான் படிச்சுட்டு ஏஎல் படிச்சு, நான் படிச்சுட்டு வேலை வாய்ப்புகள் இல்லாத நேரத்துல ஒரு இன்டர்வியூல ஈடுபட்டு தான் நாங்க போனேன். நான் போய் 5 வருஷம் ஆகுது. அதுல இருந்து தான் நான் அங்க இருந்து கற்றுக்கொண்டேன். நான் வந்து டாக்டர் இல்லை, நான் மருந்து ஒரு பணியாளர் தான். மருந்து பணியாளரா? ஓகே. அப்ப கிட்டத்தட்ட நீங்கள் உங்களுக்கு எத்தனை வருஷம் அனுபவம் உங்களுக்கு அதுல இருக்குது மூலிகைகளை பற்றி? உங்களுக்கு 5 வருஷமா நான் அதோட நிற்கிறேன். 5 வருஷமா? ஓகே, நல்ல விஷயம். நல்லது கடம்பன். நான் சபாட்ட ஒரு கேள்வி சொல்லி சொன்னால், நீங்கள் ஓய்வு பெற்றேன்னு சொல்லி சொன்ன நீங்கள் இப்ப உங்களோட நேரங்களை என்ன மாதிரி செலவழிக்கிறீங்க சபா? எப்போதும் பெருமையான சும்மா இருக்கிற பொது வேலை அப்படி இப்படி ஏனும் போறது. கோயிலுக்கு போவேன், திருவாசகம் படிக்க போவேன். அது அப்படியான வேலையில போற வழியா ஒரு வருமானம் பார் தொழிலாக ஒன்று ஈடுபடல. வருமானம் போடுறது. அப்ப இந்த கல்மடுல இந்த இது செய்யற முன்னெடுப்புகளை வந்து நீங்கள் ஆரம்பத்துல இருந்து ஈடுபட்டேன்னு சொல்லி சொன்ன நீங்கள் இப்ப இந்த இப்படியான ஒரு நாங்கள் இந்த மூலிகை காடுன்னு சொல்ற ஒரு விஷயத்த ஒரு 50 ஏக்கர் எடுத்து செய்யணுமெண்டா அதுல வரக்கூடிய பிரச்சனைகள் என்னவா இருக்க மாட்டோம் உங்களோட அனுபவத்துல இருந்து சொல்ல போறக்கா? அது நாங்கள் என்ன பிரச்சனைகள் இது வருமெண்ட் இருந்தால் அதுக்கு தக்கின மாதிரி ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்னா அது சம்பந்தப்பட்ட ஆக்களோட சேர்ந்து எடுத்து செய்யறதுக்கு
உங்களுக்கு பிரச்சனை நாங்கள் சொல்ற என்ன அளவுக்கு தெரியல. இப்போ வழக்கமாக இப்போ ஏற்கனவே சுகாதார திணைக்களத்துக்குள்ளே இருக்கிற காணியில் ஒரு 65 ஏக்கர் இப்போ அந்தன் ராஜா சொன்னதின்படி 65 ஏக்கர் பாவிக்காமல் இருக்கணுமெண்டா அந்த காணியோ அல்லது அதுக்கு அண்டின காணிகளோ எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னால் எந்த ஒரு அபிவிருத்தி திட்டத்துக்கும் ஒரு எதிர்ப்பு வழக்கமாக வாரது இருக்கிறது. ஏன்னா இதை நாங்கள் செய்யலான்னு சொல்லி ஆக்கள் வெளிக்கிடுவிடும். அப்படியே வரக்கூடிய இது இருக்குதா? ஏன்னா முந்தி நீங்கள் சொன்னீங்க 100 ஏக்கர் அலோகேட் பண்ணப்பட்டதுன்னு சொல்லி. இதே நான் கேட்குறேன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு அந்த வளமுள்ள காணிகளும் தேவை, ஆனால் பிரச்சனைகள் இல்லாத காணியும் தேவை. அது மக்களோட ஒத்துழைப்பு கட்டாயம் எங்களுக்கு தேவை. அதுக்கு அதால தான் கேட்குறேன். இல்ல இதுல நான் ஒரு கருத்தை சொல்ல வலிக்கிறேன். என்னன்னு சொல்லிச்சுன்னா, நாங்கள் 100 ஏக்கர் எங்கட கிராமத்துல முன்னோர் செய்து பராமரிச்சு கொடுத்த காணி. அப்ப அது எங்கட கிராமத்துல ஒரு வளம்னு பாக்குறது 100 ஏக்கர் காணியைத்தான். அதுக்குள்ள ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல்ல கொடுத்து கொஞ்சம் இயங்கி கொண்டிருக்கு. ஆனா முழுமையா இயங்க இல்லைன்னு எல்லாருக்கும் அடுத்த வேலை வாய்ப்புக்கும் இங்க தாக்கல் எடுக்காம யாழ்ப்பாணத்தில இருந்துதான் போன முறையெல்லாம் ஆக்கள் எடுத்த ஒரு குறை ஒன்று இருக்குது. மற்றது தாங்களுக்கு காணி இல்ல, இதுக்குள்ள சும்மானே இருக்குது, அதுல எங்களுக்கு 1/2 ஏக்கர் 1/4 ஏக்கர் தாங்கன்றதும் ஜிஎஸ்ட கழிச்சு ஜிஎஸ்ல முந்தி காலத்துல கொடுத்தது. அது பிறகு அது கொடுபடி இல்லை. மற்றது தேக்கங்காடுன்னு சொல்லி ஒரு 10 ஏக்கர் கொடுத்தது. அந்த 10 ஏக்கர் காட்டுக்குள்ள அவையர் சொல்லப்பட்டது தாங்க மூலிகையை வச்சு குறிஞ்சாதுகளை வச்சு தாங்க மூலிகை காடை ஆக்குவோம்னு தான் சொன்னது. ஆனா கடைசியா நடந்தது தேக்கங்காடை வச்சுட்டு அவையர் தங்களோட தேக்க காட்டுக்கு ஒரு வாச்சரை விட்டுட்டு போயிட்டோம். இப்ப இதெல்லாம் மக்களோட மனதுல இருக்குது. அப்ப நாங்க வர வழி கிடைக்க நீங்களும் அதே மாதிரி விட்டுட்டு போயிடுவீங்களா என்ற ஒரு கேள்வி வரும். அதே நேரத்துல தங்களுக்கும் ஏதாவது பங்களிப்பு, தங்களுக்கு மேல வாய்ப்பு அதுகளுக்குள்ள வருமானெல்லாம் கேள்வி வரும். அதுக்கு தயாராகத்தான் முன்னோடியா பார்த்துட்டு முக்கியமான ஆடியன்ஸ் அவையிட்ட கதைச்சு போட்டு அதுக்கு பிறகு ஒரு மீட்டிங்கை போட்டோம்னா இவல்ற என்ன நோக்கத்துல நாங்க செய்ய போறோம்ன்றது அவைகளுக்கு ஒரு தெளிவுபடுத்தல் வரைக்கும் உள்ளூருக்குள்ள ஒரு மீட்டிங் போட்டுட்டு கதைக்காம முன்கூட்டியே கொஞ்சம் பேர் போய் கதைக்கு 3 ஆடியன்ஸ் இருக்கு, உமன் ஆடியன்ஸ் இருக்கு, அப்படி 3 ஆடியன்ஸ் இருக்குது, 3 உமன் ஆடியன்ஸ் இருக்குது, ஜிஎஸ் இருக்கிறார். அவ வேலோட இருக்கா வேலோட முக்கியமான ஆக்களோட கதைச்சிட்டோம்னு சொன்னா அந்த இடத்த பார்த்த மாதிரியும் இருக்கும், இந்த கலநிலத்தை ஆய்வு செய்த மாதிரி இருக்கும், ஒவ்வொருத்தர கருத்தை கேட்ட மாதிரி இருக்கும். எங்களுக்கு தேவை இந்த கிராமத்துக்கு அபிவிருத்தி செய்யறதுக்கு இது ஒரு காணிதான் இருக்குது, அந்த பொது காணின்னு சொல்லி அதுவும் பலமா இருக்குது. இப்படியான காணிய அடுத்த இடத்துக்கு கொண்டு ஃபேக்டரியை கொண்டு போகணும்ன்றது எல்லாத்த மனசுலையும் இருக்கு. 100 வீதம் நாங்க வரவேற்று அந்தனி ராஜா, இதில் நான் அந்த நீங்கள் அனுப்பின ஒரு லிங்க்ல ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். கல்மாடு அபிவிருத்தி ஏதோ ஒரு சங்கம் இருக்கிற மாதிரி ஒன்று இருந்தது. அது அது என்ன? அது ஒரு 5 வருஷம் 8 வருஷத்துக்கு முன்னுக்கு இந்த இங்கேத்த இளைஞர் எல்லாம் சேர்ந்து ஏதாவது செய்யலாமான்னு சொல்லி எல்லாம் கனவா தான் போயிட்டு ஒட்டுமே நடக்கல. இப்போ ஒரு 5 இளைஞர்கள் இன்னும் இயங்கி கொண்டிருக்கிறோமா அல்லது இயங்கி கொண்டிருக்கிறேன். ஒவ்வொருத்தரும் அந்த தனித்தனியா தண்டா பாட்டுல இயங்கி கொண்டிருக்கணும். சைன் பண்ண இல்லை. இப்ப உதாரணத்துக்கு அந்த மூல வளம் கூடிய நாட்கள் எல்லாம் இருக்கிறோம். அந்த ஏஐ அப்படியான இதெல்லாம் செய்யக்கூடிய வளம் உள்ள ஆட்கள் எல்லாம் இங்க இருக்கலாம். இயங்காம இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமோ? காசு. எங்க எல்லாருக்கும் தொழில் தெரியுது, காசு இல்ல. காசு செய்தாலும் விற்பனைக்கு எங்களுக்கு சந்தை இல்லை. அதாவது விற்பனைக்கு சந்தை இல்லை, அதான் பிரச்சனை. என்னத்தை செய்தாலும் விற்கிறாங்க, சுரண்டப்படுறோம். இப்ப நெல்லை கூட செய்தா எங்களுக்கு அடிமாட்டு விலையில தான் கிடைக்குது. அடுத்த கட்டம் அது இப்ப டிசம்பர்ல இப்ப ஞாபகம் விலை போகுது. இதே மாதிரி எல்லாத்துலயும் சுரண்டப்படுறோம். ஐயா, நீங்க இந்த சபாய நீங்க இந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்றீங்க. அந்த தண்ணி பிரச்சனை அங்க இல்லையா? துப்புரவு இந்த முளியக்காடுல தண்ணி பிரச்சனை, கல்மடு குளத்தோடான இந்த திட்டம் அங்கட இருக்கு. அதுல இருந்து லிப்டிகேஷன் ஆக்கி எவ்வளவுக்கும் தண்ணி எடுக்கலாம். லிப்டிகேஷன் ஆக்கணும் மோட்டரை போட்டு. இதுல நான் ஒரு ஐடியா சொல்றேன். என்னடா இப்ப ஒரு கல்மடு குளத்தை நிறைய காசு கொடுத்து 2 அடி உயர்த்தி இருக்கணும். ஆனா கலிங்கன்னு உயர்த்தையில இந்த வருஷம் கலிங்க 1 அடிக்கு உயர்த்துற அளவு நடக்குது. கலிங்க உயர்த்திட்டா அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த கல்மடு எல்லா இடமும் நீர்ப்பரப்பு ஊறிடும். அது கீழே நேரடியாக அது கீழே இருப்பது. அதை விட
இப்ப இங்கால பக்கத்துல ஒரு வேற பேர் இருந்தது. இப்ப சிறிய குளம் உண்டு, மூலிய குளம் உண்டு ஒன்று இருக்குது. அதுக்குள்ள அதுக்கும் எங்களுக்கும் ஒரு 500 மீட்டர் தான் இடைவெளி. நாங்கள் பார்த்த எல்லைக்கும் அந்த சிறிய மூலிய குளம் சொல்றாரு. 2 குளத்துக்கும் இடையில எல்லாம் ஒரு 500 மீட்டர் தான் இருக்கு. அதுல நாங்க பக்கத்துல இதுல ஒரு கிணறு வட்டியோ தனியா கொண்டு வரலாம், அல்லது அதுல இருந்து ஏதோ ஒரு மோட்டர் போட்டு அங்க இருந்து கொண்டு வர முடியும். லிஃப்ட் இரிகேஷனா கொண்டு வரலாம். நீங்கள் சபாயா, நீங்கள் அந்த லிஃப்ட் இரிகேஷன் சொல்றது வந்து வேறு இடங்கள்ல நடைமுறைப்படுத்தப்பட்டதை பார்த்தீங்களா? லிஃப்ட் இரிகேஷன் பண்றதுக்கு விசுவலில இருந்தது. அது கொஞ்சம் இந்த விவசாயத்தின் சந்தைப்படுத்தல் வாய்ப்புக்குறவால விசுவல் கொஞ்சம் குறைச்சிட்டுனா திருவையாலே போய் அங்கி கொண்டிருக்கு. ரெண்டும் எங்களை பக்கத்து கிராமங்கள் மாதிரி தான். திருவையாரும் விசுவலும் பக்கத்துல தான் இருக்கு. புழுதியாரம் கொண்டு இயங்கினதா அது பெய்தியார். அது பண்ணல தானே லிஃப்ட் இரிகேஷன். ஓகே, உங்களுக்கு அயல்ல உள்ளது புழுதியாறு வேலை செய்ய இல்ல, திருவையாறு நடக்குதுன்னு சொல்றீங்களோ லிஃப்ட் இரிகேஷன்? இரண்டமடையில இருந்து. ஓகே, இப்ப எங்களுக்கு இரண்டால் நானே தான் கேட்கிறேன்னு சொல்லி சொன்னால் இந்த இந்த அபிவிருத்திகள் எல்லாம் செய்யறதுக்கு எங்களுக்கு நான் நினைக்கிறேன் டாக்டர் கிருஷாந்தன் போய் பார்த்தாருன்னா ஓரளவு தெரியும் அவருக்கு. கிருஷாந்தன், நீங்கள் இவையில தொடர்பு கொண்டு ஒருக்கா எடுத்து போட்டு ஒருக்கா விவரமான ஒரு அறிக்கையோட கொண்டு வாங்க. கிருஷாந்தன் இப்ப அடுத்த கிழமை போறேன்னு சொன்னவரோ ஒருவரன் நிலை சரியா இருந்ததுன்னு சொல்லி சொன்னால். மற்றது நான் வேற கேள்விகளும் இருக்க, நான் இந்த நேரத்தை கருதி இப்ப நான் கேட்கல. பிறகு அடுத்தடுத்த இந்த 35 ஏக்கர்ல செய்யற அந்த ப்ரொடியூஸ் வந்து என்னத்துக்கு பாவிக்கணும்? அது அவர்களே மருந்து தயாரிக்கிறார்களா ரொம்ப ரொம்ப குறைவு, ஆளணியும் குறைவு, அவங்களோட வளங்களும் இல்லாதபடியாக ஆளணி ஒரு ரொம்ப ரொம்ப குறைவு, அதனால உற்பத்தியும் குறைவு. 35 ஏக்கர்லயுமே குறைவாத்தான் செய்யறாரு. 35 ஏக்கர் இல்ல, 15 ஏக்கர் செய்யணும். ஆனா 35 ஏக்கர் தங்களுக்கு பில்டிங் இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது, அதை விட ஒரு சின்ன ஒரு மூலிகை தோட்டம் ஒன்று இருக்கு. நினைக்கிறேன் குருவரன் அந்த ஏற்கனவே இப்படியான ஒரு விஷயங்கள் இருக்காண்டா அவையோட தொடர்பு கொண்டு செல்வதில் செய்ய வேண்டி இருக்கும். 15 ஏக்கருக்குள்ள தான் செய்யணும், 35 ஏக்கர்ல இன்னும் அபிவிருத்தி செய்யறதுக்கு அவைகளுக்கு நிதி பெற்றாக்குறை என்னன்றது ஒரு அறியணும். மற்றது 100 ஏக்கர் அலோகேட் பண்ணப்பட்ட காணி யார்கிட்ட பெர்மிஷன் எடுக்கணும்ன்றதும் அறியணும் நினைக்கிறேன். இந்த விவரங்களை ஒருக்கா தொடர்பு கொண்டு எடுத்தோம்னு சொல்லி சொன்னா அவையோட கதைக்கலாம். மற்றது ஊர் மக்களோட காணி என்றதும் கன்ஃபார்ம் பண்ணப்படணும். என்ன மக்கள் மூலிகை தோட்டத்துக்கு கண்டு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டான். முந்தித்தான் அதை பராமரிச்சது. பிற இயக்க காலத்துல இருந்து வேற ஒருத்தரையும் அதுக்கு குடியேற விடாம தடுத்து வச்சிருந்தது. நல்லது நினைக்கிறேன். இந்த இன்னும் கொஞ்சம் விவரங்கள் கல்மடு என்ற காணிக்கு அதை நாங்கள் செய்ய போறோம்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் கிரவுண்ட் ஒர்க் செய்ய வேண்டி இருக்க மாட்டேன் நினைக்கிறேன் குருவரன். அதை ஒருக்கா சரியா நாக்கள் செய்யணும். ஒருக்கா எனக்கு தெரியல, அந்த நிலைமைகளை பார்க்கறதுக்கு முருகனேசனும் போனா நல்லா இருக்கும். முருகனேசனையும் கிருஷாந்தனும் சேர்ந்து போச்சினம் என்றால் கோஆபரேட்டிவ அந்தன் ராஜா சொல்ற மாதிரி ஊர் மக்கள் ஒத்தாசையோட செய்யறது தான் நல்லம். இது டூ ஏர்லியோ தெரியல முருகனேசன் போய் அந்த கோஆபரேட்டிவ் பற்றி கதைக்கிறது. முதல்ல இப்ப கிருஷாந்தன் போய் பார்த்துட்டு வரட்டும், பிறகு முருகனேசன் அடுத்த ட்ரிப் இன்னொரு ட்ரிப் கொண்டு போகும். ஓகே, நல்லது. பொதுமக்கள காணியா இருக்கிறது சந்தர்ப்பம் இல்லை, அரசு காணியா தான் இருக்கும். அதுல பொதுமக்கள் பாவிச்சு கொண்டிருப்பின மொழியாக பொதுமக்களுக்கு உறுதியோ இல்லாட்டி இதோட பொதுமக்கள் இப்போ காணிகளுக்கு பொறுப்பு வந்து டிஎஸ் தான், பிரதேச செயலாளர் தான் பொறுப்பு. அவர் மூலமா தொடர்பு கொண்டுதான் ஆத்த பெயர்ல இருக்குது. இந்த திருப்பி நாங்க எடுக்கணும், அவர் மூலமா தொடர்பு எடுக்கலாம். நாங்கள் ஆண்டனி ராஜா நாங்கள் வந்து டிஎஸ்ஐ சந்திக்கலாமா? வந்து சந்திக்கலாம். அதுக்கு நான் எல்லா வழிவகையும் செய்வேன் சார். அந்தன் ராஜா, உங்கள்ட்ட ஒரு கேள்வி. எனக்கு அந்த கேள்விக்கு நீங்கள் மறுமொழி இப்ப சொல்ல மாதிரி இல்லை. கிட்டத்தட்ட அந்த ஒரு 65 ஏக்கர் எடுத்து செய்கிறோம் அல்லது 50 ஏக்கர் எடுத்து செய்கிறோம் என்று சொல்லிச்சேன்னா கிட்டத்தட்ட எவ்வளவு காசு தேவைப்படும் ஒரு மூலிகை காடா ஒழுங்கமைப்பு செய்யறது? உங்களுக்கு அந்த ஒரு அனுபவம் இருக்கிறபடியா கேட்கிறேன். எல்லைகளை போட்டு வெளியில் அடைச்சு பாதுகாப்பான இடத்தை கொண்டு வரது கிட்டத்தட்ட ஜானவேலியோடு கட்டாயம் போடணும். என்ன காரணம்னா ஜானவேலி எங்களுக்கு பெரிய ஒரு சேலஞ்ச். அது கட்டாயம் போடணும். அதுக்கு எனக்கு உண்மையா அவ்வளவு தெரியாது. ஆனா ஜானவேலி ஒன்று கட்டாயம் போடணும் சார். அது அந்த ஜானவேலி அதுதான் எங்களுக்கு மிக பிரதானமானது.
மற்றது நாங்க லிஃப்ட் ஒரு இரிகேஷன் செய்ய போறோம்னு சொல்லி பில்டிங் சொன்னால் எவ்வளவு தண்ணி வேணும், அதுக்கு என்ன மாதிரியான இதுகள் நீர்ப்பாய்ச்சல் செய்யறதுக்கான இதுகள் அதுகள் எல்லாம் கிட்டத்தட்ட ஓரளவு தெரியுமா? அதெல்லாம் இல்ல நாங்கள் ஒரு கோரிக்கை விட்டா சார் அரசாங்கமே செய்து தரக்கூடிய சூழல் இருக்கு சார். ஏன்னா அரசாங்கம் அத எந்த டிபார்ட்மெண்ட், இரிகேஷன் டிபார்ட்மெண்டா இல்ல யார் செய்யணும்? இரிகேஷன்ல இந்த வருஷ முன்மொழிவை போட்டு விட்டோம்னா அதுக்குள்ள ஏதோ ஒரு நிதிக்குள்ள நிறைய நிதிகள் அரசாங்கத்தை ஜிஏடியை கேட்டு ஒரு நிதியை ஆளுநர்கிட்ட கேட்டு நிதி ஒதுக்கீடு செய்யலாம். என்ன காரணம்னா முந்தி இருந்தே நீர்ப்பாசனம் இவ்வளவு நீரை வழங்கணும்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் இருக்குன்னு சொல்லி பரமதாஸ் ஜிஎஸ் எனக்கு சொன்னவர். நான் அது சம்பந்தமா சார்கிட்ட சொன்னேன், நீங்க எனக்கு பூரணமா இல்ல ஒரு கதைங்கன்னு சொல்லி அந்த அவையில் அந்த ஒப்பந்தம் ராஜா, அந்த ஒப்பந்தம் வந்து யாருக்கும் முடியல செய்யப்பட்ட ஒப்பந்தம் நீர்ப்பாசன திணைக்களத்துக்கும் இரிகேஷனுக்கும் மூலிய பண்ணை மூலிகை பண்ணைக்கு முக்கியம். அந்த மூலிகை பண்ணை முந்தி இருந்த ஆட்கள் செய்தது. இப்ப அந்த பண்ணை அப்படி இவர் இந்த ராசநாயக சார் கேட்க எழுதப்பட்டதான். அது எத்தனையாம் ஆண்டுன்னு சொன்னீங்க ராசநாயகம் இருந்தது? 95 96 2009 முன்னுக்கு. ஓகே சரி. அப்ப கொஞ்சம் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. கல்மடு நாங்கள் அப்ரோச் பண்றோம் சொல்லி சொன்னால் குருவரன் அதை ஒருக்கா செய்யணும். மற்றது இதுல கீர்த்திகா அண்டு இருக்கிறவ, கீர்த்திகா அண்டு வந்திருக்கிறா. அவ முதல்ல இருந்து வர்றா. அவர் சித்த வைத்தியர் மட்டக்களப்பில் இருந்து வந்திருக்கிறா. கீர்த்திகா, நீங்க உங்களை அறிமுகப்படுத்திட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. ஒரு ஆர்வமுள்ள ஒரு சித்த வைத்தியர். கீர்த்திகா, மியூட்ல இருக்கிறீங்க. நான் கீர்த்திகா ஜீவராஜா. வணக்கம். வணக்கம் வணக்கம். சொல்லுங்க. நான் ஒரு சித்த வைத்தியர். கொஞ்சம் உங்களை பற்றி சொல்லி நீங்கள் என்னென்ன இதை பற்றி நீங்கள் ஓரளவு தெரியும், நீங்கள் உங்களோட கதைச்சினாங்க, உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் என்ன மாதிரி பங்களிப்பு செய்வீர்கள், அதை பற்றின தகவலை கொஞ்சம் தாங்க. நான் ஜெஃப்னா யூனிவர்சிட்டியில் சித்த மெடிசின் முடித்தேன். நான் இப்போ அன்எம்ப்ளாய்டாக இருக்கிறேன். இந்த டைமில் இது மாதிரியான ஒரு மூலிகை காடு தொடர்பான ஒரு விஷயம் எனக்கு அந்த லிங்க் கிடைச்சது. இதுக்கு என்னால் முடிஞ்ச சில ஐடியாஸை சொல்லக்கூடியதாக இருக்கும். இப்போ சொல்ல முடியுமா, இல்லாட்டி நீங்கள் அந்த நேரம் தான் சொல்வீங்களா? இப்போ நீங்கள் உங்களுக்கு ஏதாவது உங்களோட ஐடியா இருக்குமெண்டா போய் சொல்லுங்க. நீங்கள் இப்போதைக்கு இந்த விஷயத்தை பற்றி யாருக்களால அறிஞ்ச நீங்கள்? குருபரன் நீங்க? சிவகஜேந்திரன். ஓகே 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 ரைட்டா, நல்ல விஷயம். அப்ப முந்தி நடந்த மீட்டிங் ரெக்கார்டிங் பார்த்தீங்களா கீர்த்தியா? பார்த்தீங்களா? ஓகே. உங்களோட இப்படியான முயற்சிக்கு உங்களோட அபிப்பிராயம் என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு புது முயற்சியா இருந்தது. இப்போதைக்கு வந்து தேவை இருக்கிறதால சக்சஸ் ஆகும்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்கள் இப்போ பாஸ் அவுட் பண்ணி போட்டு வேலை இல்லாமல் இருக்கிறேன்னு சொன்னீங்க. இப்போ முழு நேரமா இப்போ என்ன செய்து கொண்டிருக்கு? ஏதாவது பொழுதுபோக்கு ஏதாவது செய்கிறீங்களா? வேறு ஏதாவது தொழில் செய்கிறீங்களா? இல்லை என்ன செய்கிறீங்க இப்போ? இல்லை, நான் ஒரு டிஸ்பென்சரி செய்துட்டு இருக்கிறேன். அதோட சில மருந்துகளும் செய்து ஒன்று. இங்கே மட்டக்களப்பில் தானே? எந்த இடம் மட்டக்களப்பில்? மட்டக்களப்பு கூலாவடி. கூலாவடி, ஓகே. கூலாவடின்னா இவ்வளவு தூரம் டவுன்ல இருந்து? டவுன்ல இருந்து 4 கிலோமீட்டர். இவ்வளவு தூரம் உண்மையில பொதுமக்கள் உங்களோட இந்த வைத்தியம் சித்த வைத்தியத்தை அதில் பேஷண்ட்ஸ் மாதிரி வெறினமா சக்ஸஸாக இருக்குதா, அல்லது இன்னும் அவேர்னஸ் இல்லையா? அவேர்னஸ் இல்லைன்னு சொல்றதை விட எக்ஸ்பென்சிவா இருக்கிறது தான் பிரச்சனையா இருக்குது. என்ன மருந்துகள் எக்ஸ்பென்சிவா இருக்குதா? மருந்துகள். ஓகே. கவர்மெண்ட் இதுல வந்து அவர்கள் ஃப்ரீயா கொடுக்கறவையா மருந்து, இல்லாட்டில் காசு கொடுக்கறவையா? ஃப்ரீயா தான் கொடுக்குறாங்க. அப்ப ஆனால் அங்க போதுமான அளவு இல்லாதபடியால் வெளியிலே மக்கள் வாங்குறார்கள், அப்படியா? சில வேளைகள்ல
இல்ல டிஸ்பென்சரிக்கு வர்றது டைமிங்கா இருக்கு. ஒரு டைம் பிரச்சனையா இருக்கும். அடுத்தது எல்லா இடத்துலயும் இருக்காது, தூரமா இருக்கிறதால பக்கத்துல இருக்கிற டிஸ்பென்சரிக்கு வருவாங்க. ஓகே. மற்ற இப்ப சித்த வைத்தியத்துல உங்களுக்கு வந்து மருந்து செய்ய தெரியும். உங்களுக்கு இப்ப நீங்க யூனிவர்சிட்டி படிக்க உங்களுக்கு என்ன சித்த மருந்துகளை செய்வதற்கு உங்களுக்கு பழக்கி இருக்கிறார்களா? இல்லாட்டி சித்த ஓகே. பொதுவாக நீங்கள் அப்படி செய்யக்கூடியதாக இருக்கும். நீங்கள் அந்த பொதுவாக சித்த வைத்தியர் எல்லாருக்குமே மருந்தும் செய்யக்கூடிய பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறதா? கீர்த்தியா, நீங்கள் இப்ப சித்த வைத்தியரா டிஸ்பென்சரி போட்டு செய்யறதுக்கு முதல் வேற எங்கேயாலும் அந்த வேலை செய்திருக்கணுமா? அரசாங்க இல்ல, இன்டர்ன்ஷிப்ல எங்களுக்கு அதுக்குரிய பிராக்டிஸ் கிடைச்சது. இன்டர்ன்ஷிப் எவ்வளவு காலம் அது? 1 year. பாதுகாப்பு ஆக வச்சிருக்கிறேன். இலங்கையிலிருந்து கொண்டு வந்து அது எத்தனையோ வருஷங்களுக்கு முந்தி கொண்டு வந்த விஷயம் இது. இந்த இப்படியான முயற்சிகள் ஈடுபட்டால் அது மக்களுக்கு பயன்படும்ன்றதுக்காக நான் அதை கொண்டு வரலாம் அல்லது தந்து வைக்கலாம் என்று யோசிக்கிறேன். நல்லது நல்லது குமார். பிரேம், இப்போ நாங்கள் மீட்டிங்கில் அடுத்த 2 கிழமையில கூடுறதுக்கு முதல் நாங்கள் ஏதாவது பெருசா என்ன இதை டார்கெட் பண்ண போறோம்? முதலாவது நாங்கள் குருவரன் இந்த காணி கல்மடு காணி டிஎஸ் ஆஃபீஸுக்குள்ள கதைச்சு யார்கிட்ட பொறுப்பில் இருக்குது, அவன் அனுமதியோட 50 ஏக்கர் எடுக்கக்கூடிய ஒரு பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் அங்கே கூட்டுறவு வைக்கிறத பற்றி ஒரு கூட்டம் ஒன்று அரேஞ்ச் பண்ணணும். அதுக்கு முதல் அங்கத்துள்ள ஜிஎஸ்ஆக்கள் கிராம மக்களிட ஒத்துழைப்பும் எடுக்கணும். அதுக்கு அந்தன் ராஜா சொன்னவர் அதை பற்றி கதைக்கலாம்னு சொல்லி, அப்போ இந்த முதல்வருக்கா கிருஷாந்தன் போய் பார்த்துட்டு வந்தாருன்னு சொல்லிச்சேன் என்ன நிலைமையில இருக்குது எங்கட இரண்டால் காடுகளுக்குள்ள காடை வச்சு கொண்டு அதற்குள்ள மூலிகை வளர்க்கணுன்ற ஒரு விஷயத்த கிருஷாந்தன் முதலாவது மீட்டிங்கில் சொன்னதான் எனக்கு ஒரு ஞாபகம். அப்போ அப்படியான சூழ்நிலையில் இது ஒரு பொருத்தமான காணியாக இருக்குமென்று சொல்லிச்சேன்னா அந்த காணியின் நிலைமையில அறிஞ்சு கொண்டு அந்த காணி எடுக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா அந்த கூட்டுறவு சங்கம் அமைக்கிறத பற்றி முருகனேசன் அட்வைஸோட செய்யுது. ஏன்னா ஏற்கனவே சபாக்கும் அந்த அனுபவங்கள் இருக்கிறபடியால் சரியா எல்லாம் பொருந்தி வந்துச்சுன்னா செய்யலாம். இப்போ 2 கிழமை டைமுக்குள்ள இது செய்யலாம். எனக்கு தெரியல, சூழ்நிலைகள் போய் வர்றதுகள் தொடர்பெடுக்கிறதுகள் அதெல்லாம் செய்யலாம்னு சொல்லி சொன்னார். அவசரப்பட தேவையில்லை. நான் முக்கியமாக இந்த விஷயங்கள் எங்களுக்கு கிளியவண்டு பட்டா தான் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகரலாம்ன்றது நான் நினைக்கிறேன். 2 கிழமைக்குள்ள அதை செய்யலாமே. அதிகமாக மோசமான வெதர் வரையிலன்னு நினைக்கிறேன், ஒரு மழை அப்படி. ராஜா ஆர்வமா இருக்கிறபடியால் அவர்கிட்டையும் கேட்கலாம். ராஜா, நீங்க ஏதாச்சும் நீங்க உங்களோட அங்க இருந்து பார்க்க வர்றாள் எப்ப வர்றேன்னு சொன்னா நான் இங்க உள்ள ஆட்களையும் தயார்படுத்தி போய் பார்க்கக்கூடிய மாதிரி, காட்டுக்குள்ள போய் பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு செட்டப் செய்து வைக்கலாம். கிருஷாந்தன் எப்ப போகக்கூடிய வசதியா இருக்குமென்னு சொல்லி நீங்கள் எந்த ராஜாவோட தொடர்பு கொண்டு எடுக்கலாமோ? எடுக்கணும். எனக்கு அதுல ஒரே ஒரு சின்ன ஒரு இது நாங்க அறிஞ்ச வரையில இப்ப நாங்க எங்கண்ட டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள அந்த ஹாஸ்பிட்டல் வாரதால அதை பற்றி எங்களுக்கு ஓரளவு தெரியும். அது வந்து ப்ரொவின்சியல் கவர்மெண்ட் கீழே இருக்கிற ஹாஸ்பிட்டல். ஆனா அதுக்காக காணி அவை வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம் மொழிய அது வந்து அதுல சொந்தமா ஒண்ணுமே செய்யலை. ஏன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் உரிய காணி, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் அதுக்கு எப்பயுமே முழு பொறுப்பும். அது வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் லீஸுக்கு தான் விடும், விடாமையா இருக்கு. கவர்மெண்ட் சொன்னா அதை கவர்மெண்ட்டுக்குள்ள அதை யூட்டிலைஸ் பண்ணலாம். அப்படி மூலிகை காடா அதுல வந்து நிரந்தரமான ஸ்ட்ரக்சர்ஸ் ஒன்றும் கட்டியலாது. கல்மடு நகர் ஹாஸ்பிட்டலுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டின ஹாஸ்பிட்டல், அது வந்து ப்ரொவின்சியல் கவர்மெண்ட் இதண்டது. அங்க வந்து டாக்டர்ஸோ அது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குள்ள தான் வரும். டாக்டர்ஸ் அப்பாயின்மெண்ட்ல இருந்து டாக்டர்ஸ் சேலரியில இருந்து ஃபுல்லாவே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். அதை மெயின்டெனன்ஸ் அதுதான் ப்ரொவின்சியல் கவர்மெண்ட்டுக்குள்ள வரும். அதுதான் எனக்கு தெரிஞ்ச வேலை இது. அப்ப அதுல வந்து இப்ப நான் எனக்கு என்ன இது என்னன்னா அதுல வந்து ஒன்று இப்பயும் அது வந்து இப்ப நாங்க அந்த 100 ஏக்கரும் கல்மடு நகர் ஹாஸ்பிட்டல் ப்ரொவின்சியல் கவர்மெண்ட் கீழே இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு குறியதுதான் அந்த 100 ஏக்கர். இப்ப நாங்க அதுக்குள்ள போக வேணும்னு சொன்னா கட்டாயமா அந்த ப்ரொவின்சியல் டைரக்டர் இது வேணும், ப்ரொவின்சியல் டைரக்டரோ இல்லாட்டி ஹாஸ்பிட்டல் எம்எஸ் பர்மிஷன் வேணும். அதை நாங்கள் எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. சீனியர்ஸ் தான் இருக்கணும். அப்போ அதில் வந்து எங்களால் என்ன ஃபுல்லாகவே அதில் இதுண்டலாமா, அதுக்கு பிறகுதான் டிஎஸோட இதுண்டணுமா. அப்போ அவரை விலத்தி நாங்கள் ஒன்றும் அந்த ஹாஸ்பிட்டலில் விலத்தி இப்போதைக்கு நாங்கள் அதுக்குள்ள ஒன்றும் செய்யலை. இப்போ இவே வந்து எடுத்திருந்தது பயோடெக் வந்து ப்ரொஃபஸர் எடுத்திருந்தது. அதுக்குள்ள நிரந்தரமான கட்டடம் ஒன்றும் கட்டாமல் அந்த ப்ராஜெக்ட் வந்து அதில் தனியாக
இதை மட்டும் வளர்த்து பிளான்ஸை மட்டும் வளர்த்து எல்லாமே அகற்றக்கூடிய சொத்துக்களாக தான் இருக்கும். பிளான்ஸை மட்டும் வளர்த்தா அதுலேருந்து இப்போ இதை மட்டும் எடுத்துக்கொள்றது ஒரு லீஸ் மாதிரி, அதுலேருந்து பிளான்ஸுன்ற ஹார்வெஸ்ட்டை மட்டும் எடுக்கிறதுக்கு. அப்போ அதுக்குள்ளவே கட்டிடமோ அதில் ஒன்றும் பெருசாக கட்ட மாட்டினோம். தனியாக அந்த குத்தகைக்கு எடுக்கிற மாதிரி வயலில் குத்தகை எடுக்கிற மாதிரி செய்திருந்தவர். அப்போ அந்த ரீதியில நாங்கள் எடுக்கலாம்னு சொன்னால் பேர் அங்கே அந்த அதுக்குள்ளே என்டர் பண்ணுறதுக்கு இவன் டிரெக்டர்டையும் ஹாஸ்பிட்டல் எம்எஸோட நான் இருக்கா சொன்னால் அதில் கதைச்சு பார்க்கணும். அப்போ எம்எஸோட கதைச்சு போட்டு அதுக்கு பிறகு டிஎஸ் அவையில சந்திக்கிறது பொருத்தமாக இருக்குன்னு யோசிப்பேன். நல்ல விஷயம் கிருஷாந்த். நீங்கள் என்னன்னு சொல்லி சொன்னா நீங்க சொல்ற எல்லாம் சரி, நாங்கள் அதுல எந்த இதுவும் சொல்ல இல்லை. நான் கல்மடுல இருக்கிறான் வகையில நான் சொல்றேன் என்னன்னு சொல்லுங்கன்னா, இவியலுக்கு அதை காணி நாங்க மக்களால கொடுத்து மொழிய இதால அப்புறம் சொல்லி கொடுத்தது. ஆனா அவையலால பாவிக்கிறதுக்கு அவைகளுக்கு ஒரு 15 ஏக்கரோ 35 ஏக்கருக்கு மிஞ்சி போக இல்லாம இருக்குது. அப்ப மற்ற காணிகளை பயன்படுத்தாதா அந்த காணியை டிஎஸ் சுயரிச்சு வேற ஆளுக்கு கொடுக்க வழிகிட்டது. அப்ப நாங்க சொன்னோம் என்னன்னா, அபிவிருத்தி ஒன்று வர்றாங்களுக்கு தான் கொடுங்க என்று சொல்லியிருக்க முடிய மற்ற குடியேற்றங்களோ அல்ல வீட்டு திட்டத்துக்கோ கொடுக்க விடாமனு மறைச்சு வச்சிருக்கோம். அப்ப இது மூலிகைக்கே ஒதுக்கப்பட்ட காணி. அப்ப அவையில் செய்யல என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறபடியாலதான் நாங்க செய்யக்கூடிய ஆக்களை இதை செய்யக்குள்ள எங்களுக்கு அது அவையில் தங்களுக்கு தேவையான காணி 35 ஏக்கரோ 50 ஏக்கரோ எடுத்துட்டு மிச்சதை அவையில் விடுவினம்ன்றதை எனக்கு கதைச்சு பேசின அளவுல அவையோட சம்மதத்தோடையும் செய்யலாம். அதுல பிரச்சனை இல்லை. நல்லது அந்தனிராஜா. சரி, நீங்க சொல்றது சரி, அவர் சொல்றது சரி. நாங்கள் ஒரு ப்ரொசீடியர் ஒன்றுக்கு தானே ஒரு ஒழுங்கா ஒரு பாதை. அதுல பிரச்சனை இல்லையே தானே, டாக்டர்ஸ் அவையலோட கதைச்சு போட்டு பிறகு அப்படி அந்த இதுல போவோம். அவர் சொல்ற இதுல போவோம். ஓகே, நல்ல விஷயம் கிருஷாந்தன். நீங்கள் இருக்கா அந்த உங்களுக்கு அந்த எம்எஸ்ஓடையோ அல்லது ப்ரொவின்ஷியல் டைரக்டர் ஹெல்த் அவையிலோடைய நீங்கள் கதைச்சு நிலைமையை அறிஞ்சிட்டீங்கன்னு சொல்லிக்கின்னா அவைகளுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குமென்னு சொல்லிக்கணும். இப்படியான காணி சும்மா இருக்கிறத விட அவிழ்த்து செய்கிறது சித்த வைத்தியத்தை கூட பாவனைக்கு கொண்டு வரும் சொல்லி ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னு சொல்லிக்கின்னா வில் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். என்ன அப்படி செய்வோம் கிருஷாந்தன். சரிதான், நீங்கள் அறிஞ்சு போட்டு சொல்லுங்க. அதுக்கப்புறம் அடுத்த நடவடிக்கை பார்க்கலாம். என்னன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் இந்த காணி இல்லை வேற ஒரு காணிக்கு போகணும்னு சொல்லிச்சுன்னா அதையும் கிரியா டிசிஷன் எடுக்கிறேன்னு இல்லை. கிடைக்குமோ இல்லையோன்றது எவ்வளோ கிரியா அறியலுமோ அதுக்கு தக்கின மாதிரி மூவ் பண்ணுறதா நல்ல மட்டும் நான் பார்க்குறேன். கிருஷாந்தன், நீங்களை செய்து போட்டு இருக்க உங்களுக்கு ஃபீட்பேக்கை தாங்கோ. அதுக்கு பிறகு அந்த ராஜாவோட கதைச்சு எம்எஸோட நாங்கள் ஒவ்வொரு ஃபோன்லேயே நான் கதைக்கிறேன். கதைக்குள்ள எனக்கு இதாண்டு வேணும். நான் என்னண்டா அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி என்ன சொல்ல வேணும்ன்றதை நான் ஒரு சொன்னேன். குருவரன் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். கிருஷாந்தன் என்ன கதைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு குருவரன் என்ன மாதிரி நாங்கள் அப்ரோச் பண்ண அதே எனக்கு ஒரு நோட் வந்து தந்தா நான் எம்எஸோட கதைக்கலாம். அங்க என்ன செய்ய போறோம், அவை என்ன தேவை, அவை இந்த பங்களிப்பு என்ன, எங்கட பங்களிப்பு என்ன, கவர்மெண்ட் பங்களிப்பு என்னன்னு நான் இப்போ எம்எஸ்க்கு சொன்னா ஓத ஃபோன்லேயே நாங்க அவருடைய நிலைப்பாடு என்னன்றதை கேட்கலாம். கேட்டுட்டு அவர் ஓகே அவை ஓகேன்னு தான் சொல்லுவேன். அப்புறம் நாங்கள் அங்கால விசிட் பண்ணி பார்க்கலாம். அதை நீங்கள் செய்யுங்க. ஓகே, தனியா போன்ல காய்க்காம நேர போய் காய்ச்சிங்கண்டா பலன் கூடுதலா இருக்கு மட்டும் நான் நினைக்கிறேன். பிந்தினாலும் நேர போய் வேண்டா டிரெக்டராக கதை கேஸ் சார், நான் நீங்க உங்களை குறைஞ்சு மறைக்க இல்லை, ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திச்சேக்க எங்கட பிரச்சனையில எங்கட பக்கத்துல இருந்து கதைக்கலாம். ராஜா கிருஷாந்தனுக்கு அவையில தெரிஞ்சிருக்கு சீனியர்ஸ் சொல்லி சொன்னவர். அதனுடைய அவர் அதுக்கு இது அப்ரோப்ரியேட்டா அதை பார்த்து செய்வார் அவர். அதுக்கு பிறகு உங்களோட தொடர்பு கொண்டு கிராமக்களை சந்திக்கிற அளவில் பார்க்கலாம். கிருஷாந்தன், உங்களுக்கு 10 நாளைக்குள்ள 2 கிழமைக்குள்ள செய்து முடிக்கலாம் தானே என்ன கிருஷாந்தன்? அவர் சொல்றாரு குயிக்கா செய்யலாம். ஓவர்ஃபோனா செய்து போட்டு பாசிபிலிட்டிஸ் கிரீன் லைட் வருதுன்னு சொல்லி சொன்னா அடுத்த நடவடிக்கை போறதுக்கு குருவனோட காய்ச்சிட்டு அந்த ராஜாவோட கதைச்சு அந்த அரேஞ்ச்மெண்ட் செய்யுங்கோ. இதுகளெல்லாம் ஊர் மக்களோட சப்போர்ட் காணி இப்போ இருக்கிறத எடுக்கக்கூடிய வருதுன்னு சொல்லி சொன்னா தென் கோஆபரேட்டிவ் சிஸ்டம் எஸ்டாப்ளிஷ் பண்றதை பற்றி முருகனேஸ்வரோட போய் கதைச்சு அதெல்லாம் செய்யலாம். என்ன குருபரன், அப்படி செய்வோமே? மீட்டிங்கை நிப்பாட்டட்டும், ரெக்கார்டிங் நிப்பாட்டும்.